சார் குரூப்ல சுராஜ் சார் ஓகே. வெயிட்டிங் அப்படின்னு இருக்காரு. சுராஜ் சார் வந்துட்டேன் வெயிட்டிங் வந்துட்டேன் வந்துட்டேன் ஓகே, தேங்க்யூ. வந்துட்டேம்மா வந்துட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, மியூட் பண்ணிங்க. நான் எல்லாருமே பேசிக்கலாம். மேடம், வனிதா மேடம், இது பண்ணலாம் வாங்க. ஸோ த சீனியர் மெம்பர். ஓகே சார். அனைவருக்கும் இனி அன்பான காலை வணக்கம். இந்த டிவைன் ஃபேமிலியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் எல்லாமே வீடியோவில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால எல்லாத்தையுமே சொல்றது, எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு பேசுறதும் கண்ணை கத்தி காட்டில் ஊத்துற மாதிரி நான் மட்டுமே தனியாக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. We can talk and in front of the public or peoples, we can expose our thought from the heart. எல்லாமே ஹார்ட்ல இருந்தா பேசுறோம். பட் இருந்தாலும் மக்களோட பார்த்து பேசும்போது அந்த எனர்ஜி we can receive and get it share of our energy அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே சொல்றது ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு. கல்பனா மேடம் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் நீங்க ஆன்ல வைங்க. அந்த கேள்விக்கும் சார் இப்போ ஆன்சர் சொல்லியிருந்தாங்க, ஆன்சர் சொல்லிடுவோம். ஓகே ரைட். இதோட மிஷனும் விஷனும் பற்றி அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்டாக ½ முடிஞ்சுக்கலாம். சப்போஸ் வீட்டில் எதாவது வேலை இருக்குது, அர்ஜென்சினாக்க நாட்டு கம்பல்சரி அப்படிங்கிறதுலாம் இல்லை, வேற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ இருக்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். என்ன பேசினாங்கிறத வீடியோவும் தனியாக கட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அதனால் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி இல்லை, இருந்தால் நல்லது. ஒருவேளை வேற வாய்ப்பு இருக்குது, வேற வேலை இருக்குது, வீட்டில் ஏதாவது பண்ணணும், எல்லாமே பெரும்பாலுமே ஃபீமேல் உமனாக இருக்காங்க, பொறுப்பு குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்குது, சமையல் வேலைலாம் இருக்கும் அப்படிங்கிறதா. சப்போஸ் ஒர்க் இருந்தாக்க நீங்கள் சொல்லிட்டே குவைட் பண்ணலாம், சரி நான் அப்புறமேட்டு கலந்துக்கிறேன் கேட்டுக்கிறேன், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மிஷன் விஷன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாருமே உங்களுடைய இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னாக்க இந்த டிராவல் எப்படி வந்ததுங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மிஷன்லங்கிறது டாக்டர் சொன்னது ஷார்ட்டாக சொல்லணும்னா, என்னம்மா வேற எங்கேயும் பேசியிருக்கீங்களா? அதாவது டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது அவருடைய பிறப்பினுடைய நோக்கம், பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னாக்க, நிறைய டாக்டர் அப்படிங்கிறது நிறைய சம்பாதிக்க முடியும். அதுவும் இந்த டாக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஆன்மீகத்தில் அதிகமாக சம்பாதிக்கலாம். அவங்க ஒரு வேப்ப மரம் இருந்தாலே போதும், அவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். வேப்ப மரம் பக்கத்தில் ரெடிமேடாக ஒரு புத்தம் வச்சிருந்தாலே போதும், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம். இப்போ ட்ரெண்டிங்கே அதுதான். ஒன்றும் இல்லை, இந்த அம்மா யாரு, அன்னபூரணி அம்மா. அன்னபூரணி அம்மாவோட பிஏ ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் நமக்கு தெரியும். அவர் எடிட்டிங் இது எல்லாமே கேட்டுட்டு இருந்தார் சார், கர்மாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அவரே ஹஸ்பண்ட் ஆகிட்டாரு. அந்த அவர் வீடியோ எடிட்டிங்ல தான் போனாரு. அப்புறம் கேட்டேன், சார் என் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லுங்கனாரு. யாருக்கிட்ட கல்யாணம்னா அம்மாவை தான் கல்யாணம் பண்றேன்னு. என்னடா அது, அங்க அசிஸ்டண்டா இருந்து அவங்களே கல்யாணம் பண்றேன்னு. இல்ல அவங்க சொன்னாங்க நீங்க தயவு செஞ்சு வரணும்னா. இதுலலாம் நம்ம கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசல, கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்டையும் பேசினேன் எப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, பட் அந்த மாதிரி ஒரு இருக்குல்ல, யாரையும் குறை சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தரோட விருப்பம்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அம்மா இப்போ சொத்து மட்டுமே கோடிக்கணக்கில் இருக்கு. இப்போ அந்த அம்மாவுக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அன்னபூர்ணி அம்மாங்கிறது மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்டிங்கு. இப்போ உங்களுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச இதில் எங்கேயா விஷுவல் ஆளக்கால்னா அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க, அதனால வெயிட்டிங்ல இருக்குன்றாங்க. திரும்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆன்மீகம் அப்படின்னாலே மக்களுடைய அவேர்னஸ், ஆன்மீகத்துல போகணும் அப்படிங்கிறது நியாயமானது, இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதும் நியாயமானது. ஆனால் யாருகிட்ட அந்த உண்மையான ஆன்மீகம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவு மக்கள்கிட்ட இல்லை. ஆன்மீகத்தை பற்றி தெளிவான சிந்தனைகளை விட குழப்பமானது தான் அதிகமா இருக்கு மோஸ்ட்லி. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா, உலகத்துல யாரை ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம்னா ஆன்மீகத்துல ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். ரொம்ப ரொம்ப இந்த அம்மா என்னது, இன்னைக்கு கிரகணத்தை வச்சே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. கிரகணத்துல அங்க போக கூடாது, இங்க கூட நேரம் இங்க நான் இங்க அமௌண்ட் கொடுத்து நான் சரி பண்றேன், தாத்தாவை சரி பண்றேன், பாட்டி சரி பண்ணா நம்ம உடனே போய் கொடுத்துட்றாங்க ஈஸியா. எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் இருக்கிறதுனால சொல்றேன், உலகத்துல ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஏமாத்தக்கூடிய இடமா இருந்தா போலித்தனமான ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது சரியானது, போலித்தனமான ஆன்மீகத்தில் ஈஸியா ஏமாத்த முடியும். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு நேர்மையான உண்மையான ஒரு ஆன்மீகத்தை வழிநடத்தி செல்வது அப்படிங்கிறத டாக்டருங்கிறது சிம்பிளா சொல்றது, சம்படிஸ் தே ரியலி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹிஸ் மிஷன் அண்ட் விஷன்ஸ் இஸ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். பட் பெரும்பாலான பொருளை அவர் ஈச் அண்ட் எவ்ரிடே அவரோட சொல்ற விஷயங்கிறது மிஸ் டிவைன்ல இருந்தா சொல்லுவாங்க. இப்போ சம்ப பேர் சொல்றாங்க இல்லையா,
இப்போ பேசுறாங்கன்னா அந்த ஸ்பாட்ல நீங்க பேசுறீங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவர் வந்து ரிசீவ் பண்ணுவார். சொல்லும்போது இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதுல யாரும் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க. எஸ், ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவங்க பையனுக்கு வந்து ம், இப்போ யூஎஸ்ல இருக்கிறாங்க. பட் கலாம் மேடம்ல வேற ஒருத்தர். அவங்க 1 இயர் இப்போ +2 முடிச்சிட்டாங்க. +2 முடிச்சுட்டு ஃபுல்லா வந்து டெடிகேட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ்க்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ சார்கிட்ட கேட்டப்போ கிளியரா சொல்றாரு, அது வந்து எம்பிபிஎஸ் வந்து அந்த பையனுக்கு கிடையாது, அந்த ப்ராப்ளம் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, பட் வேற எது இருக்கு. இன்டைரக்டா சொல்றாரு, இது மாதிரி இல்ல அவனுடைய இது இப்படி போனா. ஏன்னா எம்டி படிச்சவங்களே மெடிக்கல் காலேஜ்ல எம்டி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சேலரி 35,000 50,000 கிட்டத்தட்ட சேலரியில தான் ஒர்க் பண்றாங்க. அவனை வெளியில சொல்ல முடியல. எம்டி முடிச்சுட்டு 40,000 சம்பளம் வாங்கினா மதிய மாட்டாங்க. ஏன்னா நான் எம்டிங்கிற அந்த கௌரவத்தோட போயிடுறாங்க. அப்போ அவர்களுக்குன்னு எந்த பர்பஸா லைஃப் வராங்களோ அதை சொல்லணுங்க இல்லையா? அதை கேட்கறதுல பெரும்பாலானவர்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கேட்கறாங்க இங்க. ஆனால் ரியாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க என்ன, எனக்குன்னு என்ன, இது எப்ப சரியாகும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அவர்கிட்ட. அவர் எப்பயும் ஆப்ஷன் நம்ம கிட்ட தான் கொடுப்பாரு, யாரா இருந்தாலும் சரி. அவங்க வந்து குமுறிட்டு சொல்லுவாங்க, அப்படி வலிக்குது இப்படி வலிக்குது ஆகும்னு சொல்லும்போது கடைசியில் நான் என்ன பண்ணணும்னு தான் கேட்பாரு. என்னைய டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ண, டாக்டர் சரிதான் பண்ணணும். இதை போய் என்ன பண்ணோம்னா பிகாஸ் ஆஃப் நானே கேட்டேன், என்ன சார் அவங்க கேட்குறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு, சரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்படி தானே சொல்லணும்னா அப்பதான் சொல்லுவார், கர்மாங்கிறது அந்த இடத்துல தான் ஒர்க் ஆகும். சில பேர் வந்து எப்படி சொல்ல மாட்டாங்க, எனக்கு இப்போ உடனே சரியாகணும்பாங்க. அப்போ அடுத்த ஆப்ஷன் சொல்லுவார், இப்படி என்னன்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு சரியான மெடிசன் கொடுங்க. அப்போ இவங்க ரியாலிட்டியா இந்த இடம்ங்கிறது ஆன்மீகத்துல முக்கிய கர்மாவை பற்றி, ஆன்மீகங்கிறது கூட ரெண்டாவது வச்சுக்கோ. ஏன்னா ஆன்மீகங்கிறது தெளிவுங்கிறது மத ரீதியாக இருக்குது, கடவுள் வழிபாடு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி கர்மாங்கிறது உலகத்துல இல்ல அத்தனை உயிர்களுக்குமே உண்டு. இது பேஸ், இதுதான் அணிவர், இதை பத்தி தான் உயிர் உயிர் ஜனிக்கிறதுங்கிறது. அப்ப கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை வந்து இப்ப குறிப்பாக ஒரு 57 பேர் கிட்டத்தட்ட நம்ம அதுல செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 1-to-1 தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் எனக்கு தெரியும். ஓரளவுக்கு அதிகமா இருந்தாலும், ஏன்னா இது லாங் டேர்மா டிராவல் பண்ணக்கூடியவர்கள், டாக்டர் சொல்றத புரிஞ்சுக்கிறவங்க. அதை விடவும் இது அவங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இதுல வர்றது நல்லது கெட்டதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுல நெகட்டிவ் வந்து இந்த மாதிரி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவா வந்தாலும் அதை பற்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ கர்மா அப்படிங்கிறதை பற்றியான ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்மளோட லைஃப்ல தொடர்புடையதாக இருக்கிறத தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு சில வழிமுறைகளும் தெரியுது. அதை பயன்படுத்தி அந்த அனுபவத்தை பெற்றவர்களாகவும் இங்க இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சிலர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பண்ணி, இன்னைக்குதான் அந்த அம்மாட்ட பேசினேன், அவங்க வந்து சிவன்ட்டே டைரக்டா போன் போட்டு பேசுற ரேஞ்சில் எல்லாம் இருக்காங்க. நமக்கு அதிர்ச்சியா இருக்கு, என்னடா அது இந்த மாதிரிலாமா பண்ணுவாங்க அப்படின்னா. பட் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க டெடிகேட்டடா மெடிடேஷன்ஸ் இந்த ஆன்மீகத்துல முழுமையான ஈடுபாட்டோட இருக்காங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களும் அனுபவப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு போகணும் எல்லாருக்குமான. கடவுள் சொல்றதே அந்த 33%. போது இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, டாக்டர் வெரி பிகினிங்லேருந்து சொன்னார், உங்களால தானம் செய்ய முடியல, தர்மம் செய்ய முடியல, இந்த இதுல கர்மாங்கிறதுல உங்களால என்ட்ரி ஆகுறதே கஷ்டமா இருக்குது. அப்படிங்கும்பொழுது ஞான தானம் அப்படிங்கிறது, இப்போ இதுதான் வாழ்க்கை, இதை பொறுத்துதான் ஒரு பிறப்பு அமைகிறது, இறப்புங்கிறது இப்படிதான் அமைகிறது அப்படிங்கிற ஒரு கோர்க்கு கர்மா, கர்மிக் போர்டு எனர்ஜி. அப்போ இதை சரி செய்வதற்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். நாம தானம் செய்யறோம் இல்லையோ, சொல்வது யாருக்கும் எளிய அறியவம் இருக்கு இல்லையா? நம்ம பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்றது ஈஸி, தயவு செஞ்சு நீ வந்து சேரிட்டி பண்ணுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு. இதை விட குழந்தை வேலு சுவிட்ச் ஆஃப் கேமரா இல்லையே, என்னோட கேமரா சுவிட்ச் ஆஃப்லயா இருக்கு. சுவிட்ச் ஆஃப் இல்ல என்னோட கேமரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க சார். ரைட், ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். யா, சுவிட்ச் ஆஃப் இருக்கா? ஓகே ரைட். அதை தவிர வாய்ப்பு இருக்கிறவங்க ஆன்லயே இருங்க. இது உங்களுடைய ஷேர். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது, கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய அந்த 18 விஷயத்துல இன்னும் ஒன்று மற்றும் இன்னும் டிவைன்ல இருந்து அந்த மெசேஜ் வரல அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங். வந்தோடனே 18 சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவோம். இதை குறைந்தபட்சம் அதுல ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லை ஹிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லுங்க. நீங்க செய்யற மற்ற தானத்தங்களோட மிக சிறந்த தானமும் தர்மமும் இந்த செய்தியை எடுத்துட்டு போறதுதான். நான் பலமுறை சொல்லிருக்கேன், சித்தர்களை பற்றி இன்றைக்கும் நாம சொல்லக்கூடிய விஷயம் சொல்றேன்னா,
அவங்க எந்த சித்தர் மருத்துவம் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் அதை தாண்டி பேசுகின்ற பொருளாக பேசுபடு பொருளாக இருப்பது அப்படின்னாக்க அந்த இப்ப செய்திகள், இறைவனை பற்றிய செய்தியும் ஆன்மீகத்தை பற்றிய செய்தியும் அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த பிறவி பிணியிலிருந்து எப்படி வெளியில வருகின்ற ஒரு தெய்வீக செய்தியை சித்தர்கள் அருளி இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் செய்த வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய இறைநிலை அடைவதற்கான பெரிய டூலாக ஒரு படிக்கட்டாக இருந்தது அவர்கள் செய்த ஞானதானம், ஞான தர்மம். அவர்கள் இறைவனிடம் பெற்ற அந்த ஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை மக்களுக்கு போதிக்கிறார்கள். அப்ப இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்வதுங்கிறது மிகப்பெரிய தானத்தினுடைய சிறந்த. மற்ற எல்லாமே எல்லாம் செய்யணும் தான், ஆனால் அதை விட இது ஒரு படி மேலானது. ஏன்னா இறைவனை பற்றியும் இன்னொரு விஷயம் டாக்டர் சொன்னாரு, இதுவே இறைவனுடைய வேலை. இறைவன் ஒரு கடவுள், நான் ஏன் இதுக்கு படைச்சேன், நீங்க எப்படி இருக்கணும், எப்படி என்கிட்ட வரணும் அப்படிங்கிறத சொல்றது அவரோட வேலை. அவரு டைரக்டா வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளவு பேரும் கப்புன்னு பிடிச்சிட்டு காலில் விழுந்து கடன் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, அவரை பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர் இந்த மாதிரி ஒரு சிந்தனை நீங்களாம் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. இந்த பணி என்பது இறைவனுடைய பணி. இந்த இறைவனுடைய பணி செய்கின்ற பொழுது நமக்கு தேவையானதை அவர் கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது இந்த 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 குழு அமைக்கப்பட்ட, இந்த ஃபேமிலிங்கிறது அமைக்கப்பட்டது அப்படிங்கிற. அப்ப சிலையில இடையில வேண்டாமா அப்படிங்கிறது சார் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லலை. இது இங்க இருக்க ஆக்டிவிட்டிஸ் இப்போ இவ்வளவு பேர் இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அங்கேயும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னா அந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது. அங்க இப்போ எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் வேற வெளில போயிட்டு இருக்கோம். இப்போ என்னால உரிமையா எல்லாத்திட்டையும் கேட்க, ஆறாண்ணா இருக்காரு, அவர் அவ்வளவு தூரம் அங்க ட்ரிப்ஸ்ல இருக்கிறாரு, 50-60 பேரை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. நைட்டு பேசும்போது 12-1 மணி பேசும்போது கடுமையான மழை, அப்ப அந்த இடத்துல பேசுறாங்க. இருந்தாலும் நான் அவர் என்கிட்ட அண்ணான்னு பேசும்போது ஒரு சப்போஸ் பிஸியா இருந்தா கூட ஒரு செட் வந்துட்டு போங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்முடைய அடியனுடைய வார்த்தையை கூட கேட்டுட்டு சரி வரணும், எந்த சூழலா இருந்தா ஒரு டச்சுக்கு வந்துட்டு போனான்னுட்டு உடனே வராரு இல்லையா. அது மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் நேரடியாக சொல்ல முடியும். அனிதா மேடம் இருக்காங்க, அவங்க மற்றவங்களும் இருக்கிறாங்க, கீதா மேடம் இருக்கிறாங்க. பேர் சொல்ல ரொம்ப பேர் போன தடவை நான் பேர் சொல்லும்போது இன்னும் கோவத்துல இருக்கிறாங்க, ஒரு 10-12 பேர். நான் ஆரம்பத்திலே இருக்கேன் சார், என் பேர் சார் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு அவங்கள ஃபோன் பண்ணி பேசவும் முடியல, எனக்கு டைமிங் இல்லை, காமனா போட்டேன். பட் இருந்தாலும் அது அன்பான கோபம்னு வச்சிங்களேன், ரொம்ப பிகினிங்ல இருந்து இருக்கிறவங்க அவங்க பேரை சொல்லலைன்னு. அதனால தயவு செஞ்சு யாரும் பேர் சொல்ல, எல்லாமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால பேர் சொல்ல முடியல. பட் எல்லாருமே நான் இந்த செலக்ட் பண்ண 57 பேருமே ஏறத்தாழ ஒரே மாதிரியான டிராவல் உள்ளவங்க. இதுல சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறத நான் பார்த்தேன். அது இருக்கலாம், கருத்து வேறுபாடே இல்லாம ஒரு விஷயம் இருக்குன்னாங்க அது போலித்தனம் அப்படின்னு அர்த்தம், வெளிப்படையான போலித்தனம். நான் சொல்றேன் அப்படியே 100 ரைட்டு சார், நீங்க சொல்ற 100% கரெக்டு சார்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா ஒரே தாய் வயிற்றில் பிறந்த எத்தனை குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்குள் வேறுபாடு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்ட பார்த்தா தாய்க்கும் குழந்தைகளுக்குமே வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்கும். மனித இயல்பு, சிந்தனைகள் ஒரே மாதிரி சிந்தனை நோக்கி இருக்கவும் முடியாது. ஏன்னா கடவுளுக்கே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க இருக்காங்க, கடவுள்லேயே டிஃபரன்ஷியேட் இருக்கு. இந்த கடவுள் அந்த கும்பிட்றான், அப்போ பிரிவு வேறுபாடு இயல்பானது இது. அப்போ அந்த இயல்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாதான் ஒரு விஷனோ எடுத்துட்டு போக முடியும். அதனால இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, ஒரு சில கருத்து வேறுபாடு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை ஏற்றுக்கொள்கிறேன், 100% அதை வரவேற்கிறேன். எதிர்க்கு கருத்தா இருந்தா கூட வரவேற்கிறேன். எனக்கு அதுல ரொம்ப இயல்பானது, அதை நான் ஏற்றுக்கொண்டவன். அதை என்னோட 10 வருஷ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆப்போசிட் கருத்துக்களை எப்படி உள்வாங்கிக்கிட்டு ரியாக்ட் பண்ணுங்கிறதுல எனக்கு 100% உடன்பாட்டு இருக்கு. அதனால எதிர்கருத்து சொல்லுவீங்க அதனால நான் அவாய்ட் பண்றேன் அப்படிங்கிறதுனால இல்லை. அதை நான் சொல்றதை கேட்கறவங்களை விட இதெல்லாம் போய் உட்காந்துட்டு வேலை மண்ணிட்டு உட்கார வச்சு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுறேன். ஏன்னா என்னுடைய ஆப்போசிட் கருத்துக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் சரியான பாதையில போறேன்னு அர்த்தம், சரியான பாதையிலும் போக முடியும். அதனால இந்த கருத்தை ஷார்ட்டா சொல்லணும்னா, கர்மா அப்படிங்கிறது தான் ஒருவருடைய உயிர் ஜனிப்பதற்கும் அடுத்த பிறவி எடுப்பதற்கும் போன பிறவி எடுத்ததற்கும் அடிப்படையான மிக ஆணித்தரமான வேர் விதை இதுதான். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா, நமக்கு தேவையான ஆரோக்கியமும் பணமும் குடும்ப உறவுகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க அதை சரி செய்ய வேண்டியது நீங்க. அதை இன்னைக்கு டாக்டர் சொல்லியிருந்தா, அதை எப்படி சரி செய்யறது? ஒரு எனர்ஜி கொடுக்குறோமே, எனர்ஜி கொடுத்தா அதை எப்படி சரி பண்ண முடியும்? அவன் வேலை செஞ்சாலே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், இங்க உட்காந்து எனர்ஜி கொடுத்தா எப்படி சார் பணம் வரும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்ப எனர்ஜிங்கிறது எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு, இதுதான் நம்ம இதுல நேத்திக்கு ஒரு 7:30 to 8 1.5 hour கிட்டத்தட்ட இந்த நம்ம இது தொடர்பா நேத்திக்கே ஒரு 7 to 7:30 பேசலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். நம்ம குரூப் சார்பா பேச முடியாத காரணம்னா 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 hours கிட்டத்தட்ட அந்த இந்த டைம்ல நான் மெடிடேஷன்ல இருந்தேன். சிலருக்கு வந்து மெடிடேஷன்ல எனர்ஜி கொடுக்க வேண்டியதா இருந்தது, டாக்டர் இருந்தாங்க, சரி நீ ஹீலிங் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஹீலிங் கொடுக்கும்போது 1/2 hourல கொடுக்கும்போது ஒரு நண்பர் வந்து அவருக்கு ஹீலிங் கேட்டிருந்தாரு, கொடுத்துருந்து
½ கரெக்டாக 8:10க்கு முடிக்கிறேன். 8:15க்கு ரொம்ப சிவியர் ஃபீவர் ஆயிடுச்சு, வாமிட் வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆனாங்க. பட் எனர்ஜியில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இங்கேருந்து ஒரு எனர்ஜி பாஸ் பண்ணுறோன்னா உடம்புல டெஃபினட்டாக நடக்கும், பெனிட்ரேட் ஆகும். பெனிட்ரேட் ஆகும்போது நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணும். அப்போ ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் இல்லை ஃபீவர் அதிகமாகிடுச்சு, நான் டாக்டர்கிட்ட போயிட்டோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம டாக்டர்கிட்ட சொன்னால் நான் ஹீலிங் கொடுத்துருக்கேன் சார், பட் ஆனால் சரியாகலை அப்படிங்கும்போது இப்போ நான் 8:10க்கு ஹீலிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். 8:05க்கு அவங்களுக்கு வந்து வாமிட் வருது. அப்போ கேட்டப்போ டாக்டர் சொன்னார், அந்த எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அவங்களுக்கு ஏன் ஃபீவர் வருதோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாமிட்டிங் வந்தது காரணமே எனர்ஜி கொடுத்தது தான். அப்போ வாமிட்டிங் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. பட் ஆனால் இது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம ஹீலிங் கொடுத்த உடனே வரலையே அப்படிங்கிறது இல்லை. ஹீலிங்கிறது உணர்தல். அது வந்து இந்த உணர்தல்ங்கிறது இதில் இருக்கிறவங்களுக்கே புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிற போது இதை பற்றி சொல்லி உடனே கேட்குறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது முக்கியமா எனர்ஜிங்கிறது எப்படி இருக்குது, எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கிறது, ஒரு ஒரு நோயை எப்படி சரி பண்ணுகிறது, பணவரவை எப்படி வர வைக்கிறது, குடும்ப உறவுகள் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கல்யாணம் பண்ணதுல இருந்து எண்டு கார்டு வரைக்குமே சண்டையில இருக்கிற கொஸ்டின்லாம் இருக்கு. 82 வயசுல இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 82 79 வயசுல இருக்கவங்க தாத்தா பாட்டியா குச்சம் ஊனிக்கிட்டு டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்தவங்கலாம் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு சூழல்ல இருக்கிற ஒருத்தரை நம்மளால மாற்ற முடியும், எனர்ஜி இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு மாற்ற முடியும் அப்படின்னா எப்படி அது சாத்தியமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா 100 நாட்கள் டிராவல் பண்ண இதே வருஷக்கணக்காக டிராவல் பண்ணவங்களுக்கே புரிஞ்சிக்க முடியல, அடிப்படையில் புரிந்து கொள்ளுதலே இல்லை. அப்போ இதை பற்றி ஓரளவு புரிந்து தெரிந்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதனால என்ன பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் மற்றவங்களத விடுங்க சார், நம்ம பிரச்சனையே நமக்கு பெருசா இருக்கு, முதல்ல இதை சரி பண்ணுவோம் அடுத்தவங்களத விடுவோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வி மேக் ஏ ஹீலர். நமக்கு நாமே நம்மை எப்படி குணப்படுத்திக் கொள்வது. நமக்கு ஒரு எனர்ஜி, இப்போ சார் சொல்றாரு ஹீலிங் இருக்கு இல்லையா, கர்மிக் எனர்ஜி ஹீலிங், பிரணா ஹீலிங், ரெய் ஹீலிங், 2 ஹீலிங் தான் வேர்ல்டு வைட்ல ஃபேமஸ் இருக்கு. அது 2ஐ விடவும் சிறந்தது அப்படிங்கிற இந்த ஹீலிங் இருக்கு இல்லையா. அப்போ அது லேட்டரா நான் வில் எக்ஸ்பிளைன் அதை விட 2ஐ விட எப்படி சிறந்தது அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா அது ரெண்டுமே எனர்ஜி கொடுக்குறோம். அதுல சொல்லியிருப்பாங்க சிலது வந்து எனர்ஜி கொடுக்க வேண்டாம், பட் மோஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது ஒருத்தருக்கு இது கொடுக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு கொடுங்க அப்படிம்பாரு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஒருத்தர் சட்டை போட்டிருக்காங்கன்னா பச்சை கலர் சட்டை போட்டிருக்கீங்களா கொடுக்காதீங்கன்னா பார்த்து ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கருப்பு கலர் சட்டை போட்டவங்கலாம் கொடுக்காதீங்கன்னா சொல்லிடலாம். இது ஒருத்தர் கர்மா, அவர் சொல்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுலையுமே சொல்றது கர்மா தான் சொல்றாங்க, இன்டெரக்டா சொல்றாங்க. அவங்க கர்மிக் எந்த அளவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கோ, பாசிட்டிவா இருந்தா கொடுங்க. மோஸ்ட்லி they are affected by the negative energy, means if you have felt it, don't give the energy, don't give the healing அப்படின்னு சொல்றாரு. சோஹி சொல்றாரு. இப்ப நமக்கு எப்படி தெரியும் அவன் வந்து ஏற்கனவே 7:30 இருந்தாங்க 8ல் இருந்தாங்க நமக்கு தெரியாது இல்ல. அப்ப எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது, எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ நம்மளை நாம முதல்ல சரி பண்ணிக்கிட்டு அது அடுத்தவங்களுக்கு எப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு அவங்கள சரி செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஹீலரா நீங்க உருவாக்கணும். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ண. இப்போ இது வந்து அந்த 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சொல்ல முடியாது. 1000 பேர்ல ஒருத்த வந்து அப்பதான் ஆரம்பிப்பான். அப்பனா அன்னைக்கு ஒரு தடவை மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 100 டேஸ்க்கு முன்னாடி சில மீட்டிங்ஸ் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 32 பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. அப்போ அந்த கிறிஸ்டலோட எனர்ஜி பத்தி பேசினேன், கிறிஸ்டல்ஸ் அதோட ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்கள் பத்தி. ஸோ கிறிஸ்டல் அவங்க எல்லாமே சொன்னாங்க, நான் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறேன் சார், மெடிடேஷனில் யூஸ் பண்ணுறேன், மெடிடேஷனில் இருக்கேன், 8 வருஷம் 10 வருஷம் மெடிடேஷனில் இருக்காங்க, கிறிஸ்டல் ஒரு 10-20 கிலோவில் கிறிஸ்டல் வச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. சரி எல்லாம் நான் பயங்கரம் நம்மளோட பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்ட்டு நான் ஹை டாபிக்ல ஃப்ரீக்வன்சி பற்றி பேசினேன். ஒரு ஃப்ரீக்வன்சி கிறிஸ்டலோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சி ஹெல்த்தோட ஃப்ரீக்வன்சி எப்படி, ஒவ்வொரு சக்கராஸ் 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா, ஒரு சக்கராஸ் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு, இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு 7 + 2 தலைக்கு மேல காலு கீழே சக்கரா, மொத்தம் 9 சக்கரா. அப்போ 9 சக்கராவுக்கும் 9 நவகிரகத்துக்கு என்ன லிங்க், ஃப்ரீக்வன்சி லிங்கிங். 9 சக்கராவுக்கும் நவரத்தின கல் இருக்கு இல்லையா, நவரத்தின கற்கள், இதுக்கும் நவதானியத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி வந்து அதிகமாகுது கரையாதுன்னு ஒரு 1 ஹவர் செஷன் ஃப்ரீக்வன்சி மட்டுமே எடுத்தேன். ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டா ரொம்ப பேர் யோசிச்சுட்டு அப்புறமும் அவங்க கேட்குறாங்க, சார் ரொம்ப நேரமா ஃப்ரீக்வன்சி அது என்னது எனது ஃப்ரீக்வன்சின்னா என்னன்னு தெரியல. ஆமா சார், அது எனக்கு கேட்கலாம் இருக்குன்னு நடுவில் கேட்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே புரியலையே, முதல்ல அதை சொல்லுங்க சார்ண்ணே.
இது ஏமா 1 மணி நேரம் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேக்குறீங்க, அதே தெரியாம 1 மணி நேரம் நீ என்னத்தை கேட்டீங்கன்னா, அதான் என்னமோ நீங்க ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே வேற இருக்கீங்க, நடுவுல எது கேட்பானேன்னு கேட்கலன்னா அதுல இருந்து அந்த ஃப்ரீக்வன்சியை விட்டுட்டேன் நான். சரி சரிப்பட்டு வராது. முதல்ல ஃப்ரீக்வன்சின்னு தெரிஞ்ச ஆளுகிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்டுட்டு அப்புறம் தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுனால அதை விட்டேன். அப்போ அது தனிக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஒன் டு ஒன் பேசுறவங்க, அப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட நான் எடுக்கும் போதே எண்டு கார்டு போடும்போது ஓப்பனிங்னா என்ன சார்னு கேட்குற மாதிரி இருந்தது. இப்போ 1000 பேர் வச்சுக்கிட்டு நம்ம இதை பேசணும்னு வச்சுங்க, அப்பதான் ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, கர்மாங்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு தெரியல, இந்த பேர் இப்பதானே கேட்குறேன்னா இப்படி உள்ள ஆட்களை டிராவல் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால டாக்டர்கிட்ட திரும்ப தெளிவுபடுத்திட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இதை புரிந்த அதை விடவும் பயன்படுத்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் தேவை. அவங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவங்க பயன்படுத்துவாங்க. அவர்கள் பயன்படுத்துவதோடு மற்றவர்களுக்கும் இந்த பயனை எடுத்து சொல்வார்கள். அப்ப இப்படி ஒரு டீம் அப்படி தேவை. இப்போ சொல்றாரு இல்லையா, என்னை விட சிறந்தவர்கள் உருவாகணும். அப்ப எப்படி உருவாகுவாங்க, அவரை விட எப்படி சிறந்தவர்கள் உருவாங்க அப்படிங்கும்போது இப்படி செலக்டட் பீப்புள் கொடுத்துட்டு சாரி ட்ரைனிங் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரும். அப்ப சொல்லி கேட்குற அந்த 1 ஹவர்ல மட்டுமே ஒருத்தர் வந்து முடியாது. நடைமுறையில் நிறைய சிக்கல் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை சரி செஞ்சு விட்டு கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு எல்லாரும் வர முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஸோ நான் எதிர்பார்க்கறது சார் அப்படி இருக்காங்கன்னா டாக்டர்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களாக நான் மதிக்கிறேன், நினைக்கிறேன். எனவே மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு யூ, இதுல உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்களும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு வெளிப்படையான கருத்துக்கள் தேவை. என்னுடைய மதிப்பின்படி, என்னுடைய நோக்கத்தின்படி நீங்கள் டாக்டர் அளவுக்கும் அதை விட சிறந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். அதனாலதான் உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். தவறு இருந்தாலும் மன்னிக்கணும். இது எப்படி எடுத்து செல்லணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பண்ண நமக்குள்ள பேசுகிறது. இது தப்புன்னாலும் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க. நான் உங்களுடைய புரிதலிருந்து நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம், இதுதான் மிஷன், இதை எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கம் இது. நீங்க எப்படி செய்ய முடியும், இல்லை மற்றவர்கள் எப்படி சொன்னா இதை எடுத்துகிட்டு போகலாம் சார் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் உங்க பாயிண்ட்டை. அதன் பிறகு அடுத்தடுத்த சொல்றேன். சரி, ஏற்கனவே அம்சராணி மேடம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால நீங்க அந்த சொன்னதை திரும்பி ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து யாராவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சீங்க, இது பேசலாம் அப்படின்னு நான் குரூப்லேயே போட்டேன், ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. வணக்கம்மா, ரொம்ப நன்றி. ஓப்பனிங்ல அடிச்சு பொறுக்கிட்டீங்க. நீங்க உங்களால டாக்டர் வேற நேரத்தி 4 நேரம் கேட்டேன். அவங்க 4 மணிக்கு போஸ்ட் போட சொல்லிருக்காங்க, சீக்கிரம் போடுங்க சார் போடுங்க. இனிமே 4 மணிக்கு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. நான் 4 மணிக்கு போட்டாதான் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன விரும்புறதுங்கிறத சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஐ வில் இம்ப்ளிமெண்ட். கன்க்ளூஷன் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. அதான் சார், டெய்லி ஒரு நம்ம தெரிஞ்ச ரிலேஷன்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி புரிய வைக்கலாம். இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, அட்டென்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்து தெளிவு பெறுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கு நிறைய எல்லாரும் நிறைய ஆப் வச்சிருக்காங்க, சோஷியல் மீடியா, அது மூலியமாவும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்ல டெய்லி அவங்கள பார்க்க வைக்கணும். பார்க்க வச்சாதான் ஒரு 10 நாளைக்காவது கண்டிப்பா கம்பல்சரி பாருங்க, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இருந்தா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வேற எதுலயாவது சரி பண்ண முடியுமான்னு அவங்கள நம்ம கைட் பண்ணலாம். அதான் சார், இன்னும் நிறைய இருக்கு, யோசிச்சு சொல்றேன். இப்போதைக்கு அதையும் சொல்லிடுங்க. இந்த 4 மணிக்கு முன்னாடி போஸ்டர் போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம். ஆமா, நைட் 12 மணிக்கு போறீங்க, ஒரு நாளைக்கு விடிய காலையில போடுறீங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றேன். நான் நேத்துக்கு டீம்லயும் சொல்லிட்டேன். அப்ப இப்போ ஜூம்டும் ஸ்டேட்டஸ்ல வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்டேட்டஸ்ல லிங்க் இருக்கிற மாதிரி பண்ணா, நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சாலே அதை பாக்குறவங்க அதுல லிங்க்ல ஆட் பண்ண முடியும். நல்ல கருத்து. அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேரும் பாப்பாங்க, இது என்னடா இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வருவாங்க. ஆமா, புதுசா ஒரு நம்பர் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறாங்கன்னா யாருங்கிறத விட அவங்க ஃபேஸ்புக், அவங்க ஃபேஸ் என்னன்னு முதல்ல போய் அதை தான் பாக்குறேன். என்ன மூஞ்சி வச்சிருக்காங்க, இது கரெக்டான மூஞ்சானு ஃபர்ஸ்ட் அதை தான் செக் பண்றாங்க. அப்படிதான் சர்வே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்ல போகும்போது 2-3 தடவை பாக்குறாங்க. ட்ரெண்டிங்கா இருக்கிற மாதிரி வந்ததுன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் அதுக்கப்புறம் அதை பிளாக் பண்ணிட்டு நல்ல படமா காட்டுறாங்க, வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங் அப்படிதான் இருக்கு. ஓகே, ரைட், நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள் 4 கருத்து சொல்லியிருக்கேன். ஒன்று ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப் சைடு, எனக்கு தெரிஞ்சு ரிலேட்டிவ்ல சொல்லலாம். இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா ரிலேட்டிவ் சொல்ல முடியும், இல்லைன்னா ரிலேட்டிவ் ஆப்போசிட் சொல்லுவாங்க, ஏற்கனவே நல்லா தானே இருந்தேன், என்ன திடீர்னு இப்படி போயிட்டேன்னு.
சிக் அப்படி பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். பாதிக்கப்பட்ட இன்னொரு விஷயம், கருத்து நல்லா சொன்னீங்க. தோஸ் ஹூ ம் ஆர் அஃபெக்டட் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். யார்கிட்ட சொன்னா நம்ம கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு. இன்னொரு விஷயம் ம் மற்றும் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், ஒரு டிசீஸ் ஒரு ப்ராப்ளம் எங்க யாருகிட்ட போய் சரியாகல, எங்கேயும் போய் சரியாகலைங்கிற சூழல் இருந்தா அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க, இந்த பிரச்சனை சரி பண்ண முடியும். இவன் ஆமா. பர்டிகுலர்லி கேன்சர் டயபெட்டிக் இது எங்கேயுமே போல, 10 வருஷம் 20 வருஷம் கூட பிறந்த மாதிரி அதுவும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சில சொல்லுவாங்க டயபெட்டிக்லாம். அந்த மாதிரி இருக்குது, எங்கேயுமே சரியாகாது அப்படிங்கிற நோய் எதுவாக இருந்தாலும், ஃபேமிலி இஷ்யூஸ் இது எங்கேயுமே சரியாகலை அப்படின்னாலும், பொருளாதார இந்த ம் பிரச்சனை எப்பயுமே கடன் வந்து நம்மளை விட அதிகமாக போயிட்டு இருக்கு, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏஜ், அது வருஷத்துக்கு மாசம் மாசம் குட்டி போட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடன் தொல்லைகள் இந்த மாதிரி இருந்தால் இது தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லுங்க, அதுக்கான தீர்வு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்லலாம், கண்டிப்பா தீர்க்க முடியும். ஒன்று ஸ்டேட்டஸ் வைக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுது. டெய்லி பார்க்குறவங்கள்ட்ட பண்ணலாம் அப்படிங்கிறது. 4 o'clock நாங்கள் போட்ட கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். 12 மணிக்கே நான் போட சொல்லிட்டேன். 12 மணிக்கு அதை லஞ்ச் முன்னாடி சாப்பிட்ற போகிறதுக்கு முன்னாடி இதை போஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அஸ் வெல் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ இப்போ சார். வந்து அம்சராணி மேடம். ஸோ ஒருத்தவங்க புரிஞ்சுங்க, அம்சராணி மேடம் எது ஜூலை 4 மேடம்? ஜூன் டேட்டு டைமிங் நல்ல நேரம் கெட்ட நேரம் அத்தனையும் குறிச்சு வச்சிருக்காங்க. உள்ள வந்ததுல இருந்து நடக்கிறதுல இருந்து கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஸ்பெஷாலிட்டி எல்லா உயிர்கள்ட்டையும் ரொம்ப எல்லாரும் மாதிரியும் அன்பா இருப்பாங்க. டெய்லி காக்காவை கூப்பிடுற ஒரு காக்கை பாடினியார் மாதிரி காக்காவுக்கு சாப்பிட்ற எல்லாருமே இவங்கன்னா காக்காவுக்கு சோறு போடுறாளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைவ்ல வரும்போதே காக்காவுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் லைவ்லயே வருவாங்க. அண்டு எல்லாரும் மாதிரி மற்றவங்களுக்கு செய்யணும், நமக்கு கிடைச்ச பலன் மற்றவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆஸ் வெல் அஸ் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேஸா அவங்க இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீட்ல என் அக்கா, என் அண்ணா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஆமா ஆமா. இன்னும் நிறைய பேருக்கு புரிதல் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ம் நன்றி நன்றி மேடம், நன்றி, புரிதலுக்கு ரொம்ப தேங்க்யூ நன்றி. சார். அடுத்தது வேற யாராவது? ஐயா பாலசுப்ரமணிய ஐயா, நீங்களாம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சி. பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்து டியூ டு தி ஏஜ் ஃபேக்டர் அவங்க நிறைய குடும்ப பொறுப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம மாதிரி ஆட்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப பெரிய தான். சாந்தி மேடத்தை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துருக்கேன் நான். எல்லாருக்குமே நன்றி. வேற யாராவது கருத்துக்கள் சொல்லுங்க, இல்லை யோசிச்சா கூட சொல்லலாம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நெட்வொர்க் விஷயம் மன்னார்குடியில இருந்து பேசுறேன். மன்னார்குடி வந்திருக்கேன். மன்னார்குடி வந்திருக்கீங்க? காலையில இருந்து நெட்வொர்க் சரியா கனெக்ட் ஆகல, அதனால இப்பதான் கிடைச்சது நெட்வொர்க் சரியா. ஐயா நம்ம என்ன பண்ணனா, ஒவ்வொருத்தரும் இப்ப வர்றாங்களே அதுல குணமாகறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அதுல அப்லோட் பண்ணோம். அதுல அவங்களோட கருத்தை கேட்டு இப்போ ஒருத்தர் வர்றாங்களா நம்ம இதுல குரூப்ல வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை இது பண்ணி அந்த நம்மளோட கிறிஸ்டல்ல வச்சு இது பண்ணிட்டு அதனால பயனடைஞ்சவங்களோட பேட்டியெல்லாம் எடுத்து இதுல போட்டோம்னா அது எல்லாருக்கும் ஒரு அனுபவமா இருக்கும். அதான் தாட் அண்ட் ப்ராசஸ் தானே, எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை நம்ம வந்து செயல்படுத்துற விதம் தான், அது எப்படி செயல்படுத்துறோங்கிறது தான் இதுல. ஐயாவோட கிறிஸ்டல்ல போகும்போது அந்த ஆழ்ந்த அமைதிக்கு போயிட்டு அந்த எண்ணங்களை தாட் ப்ராசஸ் பண்ணும்போது நிச்சயம் சக்சஸ் கிடைக்குங்கிறது என்னோட அனுபவம். நன்றிங்க. ரைட், ஓகே, நன்றியா. அப்புறம் அந்த டெஸ்டிமோனி சொல்றீங்க, அவங்க கியூர் ஆனவங்க அதை பத்தி சொல்லணுங்கிறது. ஓகே, அடுத்தது அதான் அதை வச்சு நம்ம வீடியோவோ இல்லை இது பண்ணிட்டு போடலாம் அவங்களோட இது. அது ரைட் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது வேற கருத்து இது. ஓகே, அதான் ஏத்துக்கிறேன். ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்லையா, அதான் நம்ம வந்து அந்த 3 to 5ங்கிறது தான் முக்கியமான ஒரு நேரம். அதுல பண்ற ப்ராசஸ் நல்லா சக்சஸ் ஆகுது. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நன்றிங்க, வாழ்க. நன்றி 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 சுருக்கமா எளிமை சொல்லுவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ரைட். இது நம்ம பண்ணியிருந்தோம், பட் நான் இது வெரி பிகினிங்ல இருந்து சொன்னேன். அஸ் ஏ மீடியா பர்சன் ஐ நோ வெரி வெல் ஹவு டு ப்ரமோட் எ ப்ராடக்ட் ஆர் லைக் திஸ். ஒரு ஸ்பிரிச்சுவல் இப்போ எடுத்துட்டு போகணும் அப்படின்னாக்க எங்க இதுல நிறைய நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், இந்த கம்பு விற்கிறது, எள்ளு விற்கிறது, கடியாரம் விற்கிறது, என்னது ராசி பலன், இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களே என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இறங்கலன்னா அங்கே ஆஃபீஸ் பை வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க, அவங்களும் கூப்பிட்டு தான் பேச வைப்போம். நாங்கள் இது இந்த மோதிரம் போட்டதுல இருந்தான் சார், நான் கார் வாங்கியிருக்கேன், பைக் வாங்கியிருக்கேன், புதுசாக வீடெல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள தான் பேச வைப்போம். பேச வச்சுட்டு வீடியோ எடுத்து போடுறோம்.
பாக்குறவங்க யாரும் வெரிஃபை பண்றது இல்ல. உண்மையிலேயே ஆளை பார்த்தாலே தெரியும், இவங்க எல்லாம் சொந்த வீடு வச்சிருக்க மாதிரி தெரியலையே, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியா, அடுத்த செகண்டே போன் வரும் வந்திருக்கு. இப்படிதான் நடக்கும். ஃபோன் அடிப்பாங்க, சார் சொந்த வீடு கட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு பண்ணாங்கன்னா அப்படிதான் டெவலப் ஆகும், அப்படிதான் கொண்டு போறது. மேக்சிமம் டெஸ்டிமோனியல் பேடியில் அப்படிதான் இருக்குது. பட் வந்து இது மெடிக்கல் எத்திக்ல வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது என்னுடைய வேலை. இப்போ ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறா, தூங்க வைக்கிறா அப்படின்னு சொன்னாக்க, அதை யாரும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க. என் குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், என் குழந்தை தூங்க வச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு தாயினுடைய கடமை, அது வேலை, அது இயல்பா செய்யக்கூடியது. அதுக்கு போய் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்களே. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலும் அதை சிறப்பாக செய்யணும், அவ்வளவுதான். மருத்துவம்ங்கிறது, மருத்துவ தொழிலில் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வாங்கும்போதே தன்னால் பயனடைந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லி விளம்பரம் படுத்திக்க கூடாதுங்கிறது அதுல ஒரு விஷயம், எத்திக்கிறது. அது அப்படி சத்தியம் பண்ணிட்டு தான் அதை பண்ணுவாங்க. அப்படிதான் எல்லா மெடிக்கல்லையும் அந்த உறுதிமொழி ஏற்று தான் பண்ணுவாங்க. பட் பேசிக்கா சத்தியம் செய்து கொடுத்து விட்டதே சத்தியத்தை மீறுற மாதிரி ஆயிடும். அந்த என்கிட்ட தான் கியூர் ஆனுங்க சொல்றதே தப்பு. ஏன்னா என்னால கியூர் ஆகுறதுங்க கிடையவே கிடையாது. அப்படி உன்னால ஒருத்தர் கியூர் ஆகுங்க, ஒரு டாக்டர் கியூர் ஆகணும்னா எல்லா டிசீஸையும் அவர் கியூர் பண்ணணும். அப்புறம் ஒருத்தர் மட்டும் இது சரியாகல வேற டாக்டர் பாருன்னு எதுக்கு அனுப்பி விடுறீங்க? அப்புறம் மருந்து சரி பண்ணலன்னு ஆள் வந்து எஸ்கேப் ஆகிட்ட, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, சீட்டு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ சரி, நான் சரி பண்ண ஒரு பேஷண்ட் அப்படின்னா அவர் எந்த பேஷண்ட் இருந்தாலும் சரி பண்ணும். அதே மாதிரி எந்த டெத் கண்டிஷன்லாம் போகக்கூடாது. அப்போ அவர் ஒரு டூலா தான் இருக்கிறாரு, அந்த மருத்துவத்தை செய்யக்கூடிய இடத்துல ஒரு டூல், ஒரு கருவியா இருந்து பண்றாரு. பட் இயக்குறது இறைவன் இல்லையா? அந்த அந்த புரிதல் இருக்கணும், தெளிவு இருக்கணும். இந்த மருத்துவத்தை தவிர மற்றதை பயன்படுத்துறாங்களோ இல்லையா, மருத்துவங்கிறது கடவுளுக்கு சமமான வேலை, கடவுளுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை செய்யறவங்க அப்படிங்கும்பொழுது அதனால் வந்து சொல்லி இதை நான் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால அந்த உறுதிமொழி ஏற்று அதை பண்ணுவாங்க. அதனாலதான் டாக்டர் வெரி பிக்னஸ் சொன்ன, இதை நான் சொல்லிட்டேன் சார், இதை நம்ம ரீச் பண்ணோம்னா இதுல உண்மையிலேயே பயனடைஞ்சவங்க இருக்காங்க. நம்ம போய் சொன்ன டெஸ்ட் பண்ணி பொய்யா வாங்க போறதில்ல, அடைந்தவங்கள்ட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு பல தடவை நானு வனிதா மேடம் இருப்பாங்க, ஜெகதீசன் இருக்காரு, நல்லா தெரியும், உட்கார மாச கணக்குல வருஷ கணக்கா பேசியிருக்கேன் நான், இது டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா. பட் அது கொடுக்கவே கூடாதுன்னா அதுக்கப்புறம் திரும்ப நான் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் தான் திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி சித்தர்கிட்ட, சரி பரவாயில்ல, உண்மையிலே பயனடைந்தவர்களை பற்றி அவங்களே சொன்னா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பயனடைந்தவர்கள் அவங்களுக்கு விருப்பம், அதனாலதான் நம்ம கிட்ட சொல்றது, தெரிஞ்சால் சொல்லுங்க, பயனடைந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்க, அவ்வளவுதான். தவிர சொல்லணும் அப்படி கட்டாயத்தை நம்ம யாருக்குமே பண்றது இல்லை. ஏன்னால் இந்த இந்த இடம் அப்படிங்கிறதும் இந்த டாக்டர் இளங்கோயஷ் ஹாஸ்பிட்டலுங்கிறது, டாக்டர் சொன்னார், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி தான் ஒருத்தவங்க வரணும் இல்லை, இதுக்கு யாரெல்லாம் பெனிஃபிஷியர் இருக்காங்களோ ஆல்ரெடி எழுதப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. நாம சரியா இந்த வேலையை நாம கரெக்டா செஞ்சோம்னா இதற்கானவர்கள் வந்துருவாங்க. அதனால இது ப்ரொமோட் பண்ண வேண்டாம்னாரு. அதையும் தாண்டி நான் வந்து 50,000 கிட்டத்தட்ட 1,00,000 கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ்ல செலவு பண்ணது மட்டுமே இருக்கும். கிளியரா சொன்னாரு, அதுல இருந்து ₹1 கூட வராது. ஆனால் நீங்க வந்து டெடிகேட்டடா மைண்ட் ஒர்க்கா சர்வீஸ் ஓரியன்டா செய்யும்போது இதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வந்துருவாங்கன்னாங்க. அப்ப நம்மளுடையதுங்கிறது டெஸ்டிமோனியை வைத்து வரணும் அப்படிங்கிறதுல இதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கட்டாயமா வருவாங்க. பட் ஆனாலும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா லைஃப்ல. இப்போ வர்றாங்க, இப்ப நாமளே இருக்கிறோம், இப்ப நம்ம சொல்றதை கேட்டு ஓகே அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம், நம்புறோம். ஆனால் இதே ஒருத்தவங்க இப்போ ஏற்கனவே இருக்கிறாங்க இல்லையா, சம்படிஸ் ஆர் தேர், நான் வந்து கேன்சரால இவ்வளவு சீரியஸா இருந்தேன், இப்போ நான் அது கியூர் ஆயிருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன், வெல்த்தியா இருக்கேன், ஹாப்பியா இருக்க முடியுது அப்படின்னு நான் பயனடைந்தவர் சொல்லும்போது இன்னும் ஒரு கான்பிடென்ட் அதிகமா வரும். அப்போ நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன், டாக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்கள் நன்றி. அடுத்தது பாலசுப்ரமணியன் சார் சொல்லியிருக்காரு. வேற சார் பேசலாமா சார்? கண்டிப்பா. சார் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். பட் ஆனா இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல டெஸ்டிமோனி கண்டிப்பா மஸ்ட். ஏன்னா அப்பதான் ஒருத்தருக்கு கான்பிடென்ட் வரும் உள்ள. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கர்மான்ற ஒரு பயம் இருக்கு. நம்ம வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில வழியில நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்ப நான் ஆபீஸ்ல நான் போறேன்னா, இப்ப நான் வந்து சில பேர்கிட்ட நான் பேசும்போது ஏதோ விஷயம் நான் சொல்றோம், அவங்க என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கருமான்னு வரும்போது அவங்க ஒரு ஜர்க்காது. ஸோ என்ன சொல்றானே, அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு சில பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் 2 நாள் பேச மாட்டேன் அவங்க கிட்ட. ஸோ அதை அவங்க திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. 3 நாள் கழிச்சு இது என்னன்னு கேட்பாங்க என்கிட்ட. ஸோ அப்போ ஒரு என்ன ஸ்லோவா நம்ம வந்து சொன்னாதான் அவங்க ட்ரஸ்ட் வரும் அவங்களுக்கு. இது கர்மா என்ன, அவங்க என்ன பண்ணலான்னு. எல்லாத்தையும் ஃபுல்லா ஓப்பனா சொல்லிட்டேன்னா அது ஒரு தேடல் அவங்க இருக்காது. நான் சொன்ன பாயிண்ட் அவங்க தேட சொல்ல போயிட்டு நீங்க தேடி பாருங்க, ஏன் நான் சொல்றது நம்புறேன் நீங்க. அப்படி வரும்போது தான் அது அவங்க வந்து இதுக்குள்ள உள்ள டீப்பா உள்ள வருவாங்க.
நம்ம சொல்றது மற்றபடி எல்லாம் சொல்லிட்டோம்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால எல்லார்கிட்டயுமே ஒரு ஒரு கர்மான்றது பயம் இருக்கு. ஏன்னா நான் ஒர்க் பண்ற கம்பெனில டாப் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது கூட என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க சொல்லும்போது யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய பேர் பாதிப்பட்டிருப்பாங்க ஏதோ விஷயத்த. மெயினா அந்த ஒரு வலி இருக்கும். அது யோசிப்பாப்போ இதெல்லாம் நடந்திருக்குமா, என்ன பண்ணலாம் அப்படி ஒரு தேடுதல் இருக்கு. அந்த தேடுதல்ல இது மூலியமா உள்ள உள்ள வருவாங்க. அதுக்கு டெஸ்ட் கண்டிப்பா மஸ்ட். ஏன்னா அப்பதான் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்ப நான் கூட உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்து ஒரு வீடியோல வந்து ஒரு மேடம் வந்து இந்த உடம்பு சரியில்லை டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி இது என்ன இது அப்புறம் தான் ஒரு 2 3 நாள் தேடி தேடி அப்புறம் தான் உள்ள சரி வரலாம்னு சொல்லி உள்ள வந்து சரி, நான் ஜாயின். மன்னிக்கணும், உங்க பேர் என்னன்னு தெரியல. மத்தவங்க எல்லாமே தெரியும், உங்க பேர் எனக்கு தெரியல. ரவிக்குமார் சார், ஆ? ரவிக்குமார் சார். ஓ, ரவிக்குமார். ரவிக்குமார் நீங்க தானே அது? ஆமா சார். ஓகே ஓகே, ரவிக்குமார். ஓகே, அது உங்களுக்கு இப்போ யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது? இன்ட்ரடியூஸ் யாரும் பண்ணல சார். நான் வந்து சொல்லுங்க 2 வருஷமா இதை பத்தி நான் தேடிட்டு இருக்கேன். கர்மனா என்ன, எப்படி இது வந்து இப்போ இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆறுனா ஒரு ஆறு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. யோகா, தியானம், வந்து உபாசனை. ஸோ இது போல் மெத்தட் நிறைய மெத்தட் கிறிஸ்டல் ஹீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல நான் ஒரு வழி நான் சூஸ் பண்ணி நான் தேடிட்டே இருந்தேன். 2 வருஷமா தேடிருந்தேன். அது மூலியமா தான் ஒரு லிங்க் எனக்கு கிடைச்சு இது உள்ள ஜாயின் ஆனேன். நான் அப்பயே நான் சார் கிட்ட பேசும்போது சொன்னேன், எனக்கு எவ்ரி இயர் யாருன்னா ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைக்கு சால்வ் பண்ண வருவாங்க எனக்கு. அது வந்து இந்த வருஷம் வந்து நீங்க வந்திருக்கீங்க. ஸோ அப்ப நான் ஜாயின் பண்ணி அப்படியே நான் உள்ள வந்துட்டேன். ஓ, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சால்வ் பண்றது ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கு. ஆமா சார். ஆமா சார். ஏன்னா என் பாஸ்ட் லைஃப் 2014 இருந்து பார்த்தா பல பிரச்சனை இருக்கு. யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. இப்போ அது எப்படியும் தெரியும். ஒரு நம்ம சொல்ற மைண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நம்மளுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் ஃப்ரீக்வன்சி யாருன்னா ஒருத்தர் திருச்சி, சேலம், அப்புறம் மலேசியா ஏன்னா ஒருத்தர் யாருன்னா வருவாங்க. அவங்க கூட நான் கான்டாக்ட்ல இருப்பேன். அந்த பிரச்சனை சால்வ் வரைக்கும் இருப்பேன். சால்வ் ஆன அப்புறம் அவங்க எனக்கு கான்டாக்டா இருக்காது. நான் என்ன ட்ரை பண்ணாலும் கான்டாக்ட் இருக்காது. அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போவோம். திருப்பி வேணா வரும் உனக்கு. அவங்கள ஸோ அனுப்பி அப்படியே விட்டுருவீங்க. இல்ல நான் ரீச் பண்ணாலும் அவங்க ரீச் பண்ண மாட்டாங்க என்ன. ஆ, ஏதோ ஒரு தடவை வந்துரும். அவங்க கிட்ட திருப்பி நான் போக முடியாது, அவன் பேச முடியாது அப்படியே நின்றோம். அதான் 2 வருஷமா தேடிட்டு இருந்தேன். இது இந்த காலண்டர் மாதிரி அந்த வருஷம் கீழ்ச்சி விட்டா அது அதோட முடிஞ்சு போச்சு, புதுசா ஒரு காலண்டர் வர மாதிரி புதுசு புதுசா வருவாங்க. நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, ரைட்டு. ஓகே. லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் இப்படிதான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நான் தேடிட்டு 2 வருஷமா தேடிட்டு இருக்கேன். இப்ப சார் சொன்னார்ல, அவரோட குரு வந்து கண்ணையாவி. ஆமா ஸோ ஆமா. அவங்களோட சிஷ்ய ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலியமா தான் நான் பேரு தேடிட்டு இருக்கேன். பேரு எங்க இருக்காங்க? அவரு இல்ல, அவரு பேர் வந்து மிஸ்டிக் செல்வம் ஐயா சொல்லுவாரு. மிஸ்டர் செல்வம், அவர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் சார். So, அவரோட நோட்ஸ், அவரோட கான்டாக்ட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஆஸ்டோ ராமு இருக்கார்ல சார், உங்களை பேசினார்ல சார் ஆஸ்டோ ராமு, யூடியூப்ல வந்து. யாரு? ராமு சார், ஆஸ்டோ ராமு சார். ராம் சார் இருக்காரு. ஆமா, அவர் 2 வருஷமா எனக்கு தெரியும் எனக்கு. ஓஹோ, அதான் சில கான்டாக்ட் எப்படியோ நம்ம திங்க் பண்ற ரைட் 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 ரைட். ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது கான்டாக்ட் வந்துருது. யாரை ஹெல்ப் பண்ண வராங்க. ஸோ அதனால வந்து நம்ம நம்ம வந்து ஃபேமிலியில சொல்றது முக்கால்வாசி பேர் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கே சொல்லுவாங்க. ஆனா நான் ஃபேமிலியில அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியாத பர்சன் யார் ஆஃபீஸ்ல அவங்க கிட்ட தான் அப்ரோச் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபேமிலி அவாய்ட் பண்றதுன்னா இந்த விஷயத்துக்காக மட்டும் அவாய்ட் பண்றீங்களா? இல்ல கர்மா பத்தி நான் சொல்ல ஃபேமிலி கிட்ட கர்மா பற்றி ஃபேமிலி விஷயம் ஒதுக்கி வச்சிடுறீங்க. ஏன்னா நம்மளுக்கே அது வந்து பேக் எண்ட்ல ஏதாவது விஷயத்த சொல்லிடுவாங்க. நன்றி. அது பேக் ஃபயர் ஆயிடு சார். வீட்டுல சொன்னோன்னு அவரு இல்ல நல்ல கருத்துக்கள் இது. இந்த மாதிரி கர்மான்னு சொல்லிட்டு அவர் துட்டு ஏதாவது விட்டுட்டு இருந்தாதான் பிரச்சனையா வரும். அவர் பெனிஃபிட்டா தான் நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல சார், இப்போ இல்ல சார், நம்ம ஆளு எப்படி சொல்லுவாங்க, பிரச்சனை வந்தா நீ என்ன பாவம் பண்ண கர்மா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு பாயிண்ட்ல ஹெல்ப் பண்ணிருவாங்க. ஸோ அந்த வார்த்தை வரக்கூடாது, அதை அவாய்ட் பண்றது. ஸோ நம்ம அன்னோன் பர்சன் கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. இதை பத்தி யாரும் தெரியல சொல்லும் போது நிறைய பேர். ஏன்னா நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஏன்னா மெடிக்கல் ரிலேட்டடா டவுட் என்ன இருந்தா மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ கேட்கும் போது அப்போ இந்த பாயிண்ட் நடுவில் போட்டுட்டு போயிடுது. ஸோ அப்போ அவங்க யோசிப்பாங்க, சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க நானும் தேடுறேன், அப்படியே டச்லேயே வச்சிருக்கணும். ஓகே ஓகே, நன்றி நன்றி. சரி, ஓகே. இப்போ நீங்க இந்த இந்த இது நம்ம எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது டெஸ்டிமோனி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு, அவ்வளவுதானே? கண்டிப்பா சார். நீங்க வந்து அவங்க வில்லிங்கோட கேளுங்க, யார் விருப்பப்படுறாங்களோ கண்டிப்பா போடலாம். ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எல்லாரும் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. ரைட் ரைட். எதை நம்பணும் அவங்களுக்கு தெரியல. ஓகே,
கரெக்ட் கரெக்ட். அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? டெஸ்டிமோனி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அது ஓகே. அதை தாண்டி வேற ஏதாவது எப்படி எடுத்துட்டு போனா, நீங்க எப்படி எடுத்துட்டு போகணும், உங்களுக்கு ஏதாவது இது இருந்தால் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி சார் நன்றி. ஒரு குரூப்ல குரூப்ல ஷேர் பண்ணுங்க, என்ன நிறைய பேர் இருக்காங்க. ஆ சார் நான் பேசுறாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சார் இப்போ நம்ம என்ன டைமென்ஷன்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு மேல இன்னும் எப்படி எவ்வளவு மக்களை ரீச் பண்றது அப்படிங்கிறது வந்து ஆமா அந்த டைமென்ஷன்ல இப்ப பேசிட்டு இருக்கோம். இப்ப ஆமா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மெயின் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600-700 பீப்புள் இருக்காங்க. அந்த 600-700 பீப்புளும் வந்துட்டு ஏதோ ஒரு கேட்சி பாயிண்ட்னால உள்ள வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிகைண்ட் த சீன் என்ன நடக்குதுன்னா நிறைய விஷயம் புரியல அவங்களுக்கு. சரிங்களா? சோ அவங்கள வந்துட்டு அப்ப இல்ல full fledged ஆ அப்ப இல்ல இப்பயுமே இப்படிதான் இருக்கேன். இல்லைன்னா இல்லைன்னா நான் இங்கே 57 பேர் செலக்ட் பண்றேன், அங்கேயே போட்டிருப்பேனே. சரி ஆமாங்க சரி. சார். ஆ, அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, என்ன பின்னாடி நமக்கு ஃபோன் பண்ணி இது என்ன அது புரியல இது புரியலன்னு கேக்குறாங்க. இங்க ம், நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இருக்கிற மக்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து கடை தேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் சார். ம். டெஃபினட்டா அது தேவை. ஓகே. ஓகேங்களா? இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து இந்த கர்மா அப்படின்னாவே வந்துட்டு பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அப்படியே பேசினாலும் நெகட்டிவா போகும்போது பாத்தீங்கன்னா, நான்லாம் அப்படி பண்ணலப்பா. எனக்கு அதெல்லாம் நான் நல்ல மனுஷன் அப்படின்ற மாரி அப்படி ஒரு பிம்பத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஒரு ஒரு மாரி கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு உள்ள வர்றாங்கன்னாவே இத பார்த்துட்டு ஒரு சூப்பர். புரிதலோட உள்ள வந்தாங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் சார். கரெக்ட் கரெக்ட், வெரி குட். இது நேத்திக்கு ஜெகதீசன் சார் நானும் பேசணும். இப்போ வர்றவங்க எல்லாம் புதுசு, நீங்க பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு ஆள் புதுசா வந்திருக்காரு, வந்துட்டு ஒண்ணுமே புரியலேன்ட்டு அந்த குரூப்ல பார்த்துருக்காரு, நிறைய பேர் இருக்கா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. எவ்வளவு வருஷமா இருக்கேன்? வருஷமால இல்லை, நான் ஒரு ஒரு 2-3 மாசமா இருக்கேன்றாரு. அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு. சரிப்பா, 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தர் 4-5 பேர்ட்ட கேட்டிருக்காங்க. சரி, 4-5 சரி. பேர்த்தையும் புரியலன்னு தான் இருக்காங்க, புரியாமையே போயிட்டு இருக்கு. அப்புறம் சரிங்க சார். வழியா வந்துட்டு இன்னொருத்தர் பேசி அவர் என்கிட்ட சொன்னாரு, சார் இது மாதிரி ஒரு ம். ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்கு நம்ம இல்லையே. நான் என்ன கேக்குறேங்கன்னா, கர்மானா என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களான்னு தேடிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே தெரியல. என்னடா அது ஒண்ணுமே புரியலையேன்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப விளக்கம் சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப என்னன்னா, பேசிக்கலி வாட் இஸ் அவர் மிஷன்ஸ், வாட் இஸ் அபவுட், முதல்ல கர்மானா என்ன, அது எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்ம சொல்றோம் இல்லையா ஆற்றல் அப்படிங்கிறோம், எனர்ஜிங்கிறோம் இல்லையா, அது எனர்ஜி எப்படி போகுது. ஏன்னா 1-1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட போகுது, ஒரு லைட்டா டச் பண்றோம், அதை பத்தி வேற விஷயம் போகுது. அப்போ இதை பத்தி அவன் கிளியரா தெரியும்னாக்க ஒரு வருஷம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் வீடியோ, பார்க்கணும், பார்க்கணும். ஒழுங்கா புரியும். இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, பொறுமை இல்லை. அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே ஜெகதீஷ் நான் சொன்னேன், இப்போ வாட் இஸ் கர்மா இன்ட்ரோடக்ஷனா வர்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடணும். இந்த வீடியோ பார்த்தாக்கா இதுதான் கர்மா, இந்த கிளாஸ் ஒரு படம் பாக்குற மாதிரி சார். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி உட்கார்ந்தாங்கன்னா உங்க 2 வெளியே ஹவர்ஸ் வரும்போது ஒரு தெளிவோட வரணும். 2 ஹவர்ஸ் தேவையில்ல, அந்த அளவுக்கு இல்ல. வர்றவங்க 2 ஹவர்ஸ்னா, இதுக்கே 2 ஹவர்ஸ்னா நம்ம நேரம் லைஃப் இதுல போயிட்டு போனா அதிகபட்சம் 5 மினிட்ஸ் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். ஒரு படம் இருக்குன்னா ட்ரெய்லர் தான் வரணும், ட்ரெய்லர் சரி, இருந்தா சரி. உள்ள கூப்பிட்டுறணும். படத்தை இந்த போட்டு பாடுறான்னா அவன் போயிடும், ஐயோ இதுதான் படமா, இதுதான் ஏற்கனவே பாட்டனேன்னு போயிடுவாங்க. அதுதான் கர்மானா என்ன, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இது 3 சரி பண்றோம், எனர்ஜி எப்படி கொடுக்க போறோம், கொடுத்ததுல யாராவது பெனிஃபிட் ஆயிருக்காங்க, இந்த கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பிளான்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி விஷுவலாகவும் கொடுக்கறது, ஷூட்டிங் ஆக்சுவலி ஜெகதீசன் சார் என்னன்னா ஒரு ஆள் வச்சு ஷூட் பண்ணி போடலான்னாரு. ஷூட் பண்ணி அதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டேது. அப்புறம் அனிமேஷன்ட்டு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டோரியா கிட்ஸ் பார்த்தாலே வரணும் அப்படின்னா எப்படி பண்ணலாங்கிறது இது. ஸோ இட்ஸ் குட் ஐடியா. இதுதான் மெயின். ஒருத்தர் இன்ட்ரோடியூஸா நான் ஃபர்ஸ்ட் வர்றேன் அப்படின்னாக்க அவங்க ஃபர்ஸ்ட் இதை போட்டு காமிக்க வேண்டியது. இது பார்த்துட்டான்னா இதுதான் இங்க நடக்க போகுது, இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி வேல்யூபிள் பாயிண்ட். இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஆல்ரெடி. தேங்க்யூ. இதுல இதுல இன்னும் சில பாயிண்ட்ஸுங்க சார். இப்ப இன்கேஸ் இப்ப நம்ம வந்து குரூப்ல வந்துட்டு இப்ப சில பேருக்கு உங்களுக்கு தெரியல, ஒரு 10 பேரை ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த இந்த கிறிஸ்டல் ஃபேமிலி குரூப்ல இருக்கிறவங்கள யாராச்சும் ஒருத்தர் வச்சு லைவா கிளாஸ் கொடுக்க, அவங்களுக்கு வந்து கர்மானா இதுதான், இப்படிதான் எனர்ஜி போகுது, இப்படிதான் ஃப்ரீக்வன்சி இருக்குது, இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செட்டப் போடலாம். நீங்க வீடியோவும் பண்ணலாம். இல்ல எப்படி இல்ல சொல்றீங்க? இல்ல இல்ல, இதுல இருக்கிறவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க லைவ்ல எடுக்கிற மாதிரி சொல்றீங்களா? அவங்கள வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன மென்டர் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வீடியோங்கிற போது சில கேள்வி வரும், வீடியோக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் இப்ப வீடியோ நீங்க ஒரு வீடியோ கரெக்ட். போடுறீங்கன்னா சில கேள்விகள் வரும், அது யாருக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் மென்டரா செட் பண்ணி அதில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும், எந்த கேள்வியும் கேட்கலாம், அவங்க அப்படி தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலர் கொடுத்தாதான் நம்மகிட்ட வருவாங்க. ரைட், குட். நல்ல ஐடியா. மென்டரை செட் பண்ணிட்டு
கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது. ரைட், ஓகே. நீங்க சரிங்களா சார்? ம் ம் ஸோ இது இன்னொரு என்னன்னு சொல்றேன்னா சார், இப்போ நான் எப்படி உள்ள வந்தேன்னா, ராஜேஷ் சார் நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், ஆக்டர் ராஜேஷ். எஸ் ஸோ எஸ் அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கறது வந்து சொல்ற, அதுதான் எனக்கு கேட்சியா இருந்தது அந்த டயத்துல. கரெக்ட் கரெக்ட் அதுக்கப்புறம் உள்ள கரெக்ட். வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல உள்ள இப்போ 3 மாசமா ஓடிட்டு இருக்கேன் சார். எஸ் இதுல என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அப்போ என்ன ஒரு மித்து இருந்ததுன்னா, ஓகே கிறிஸ்டல் இருந்ததுன்னா அப்படி ஜி பிம்பா போட்டா டக்குன்னு உலகம் மாறிடும், உடனே மாறிடும் அப்படின்ற ஒரு பிம்பம் எனக்கு இருந்தது. ஓகேங்களா? என்ன நான் ஃபேக்ட் தான் சொல்றேன். ரைட். யா ஆனா யா 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 இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம இந்த ஐடியாவை அப்ரோச் பண்றோம், உடனே வந்து வித் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்துட்டு ப்ரெஷர் ஆயிடக்கூடாது. அது அவங்களுக்கு எஸ் அவங்களுக்கும் எஸ். ப்ரெஷர் ஆயிடக்கூடாது, ம் கண்டக்ட் பண்ற நம்மளுக்கும் ப்ரெஷர் ஆயிடக்கூடாது. ஆமா. ஓகேங்களா? அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ம் ஓகே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி இது பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம வந்து அதோட முழு ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குங்கிறத புரிய வைக்கணும் சார். கரெக்ட். நீங்க சொல்றதுல எனக்கு சாரி ஃபார் த டிஸ்டர்ப். ஒருத்தர் கிறிஸ்டலுக்கு பே பண்ணியிருந்தாரு. பே பண்ணிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. டெய்லி அடிச்சிட்டு இருந்தாரு. சார் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க வரும்யா அப்படின்னு. ஏன் இப்படி கத்திட்டு நான் சொன்னேன், சார் நாளைக்கு கண்டிப்பா எனக்கு கிறிஸ்டல் வந்து நான் வந்து வாங்குறேன். எதுக்குன்னா கடங்காரம் நாளைக்கு நாளைக்கு அவன் டியூ டேட் சார், தயவு செஞ்சு கிறிஸ்டல் என்னடா பேங்க்ல போய் செக் போட்டு வர மாதிரி சொல்ற, செக்கே பவுன்ஸ் ஆகுது. இவன் உட்காந்து கிறிஸ்டல், சரி கிறிஸ்டல் கொடுத்தா என்ன பண்ணுவேன்னா, அதான் சார் சொல்லிருக்காருல்ல கிறிஸ்டல் வந்தா எல்லாம் வந்துருந்து நான் அவனுக்கு கடன் கொடுக்கணும்ன்றான். கிறிஸ்டல் வந்து கடன் கொடுக்க போறியா, என்னடா இத புரியாம இருக்கிறான்னுட்டு அப்புறம் சார்ட்ட சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் தான் திரும்ப அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது வந்து வர்றதுக்கான வழியை காட்டும், அதுக்கு வந்து சொன்னாரு திரும்ப கைடன்ஸ் அப்பதான் சொன்னாரு. அப்புறம் சொன்னான், அப்ப கைடன்ஸ்னா அது அப்ப எப்ப சார் வரும் அது அப்படின்னா, அப்ப நான் அந்த டியூ டேட் சொன்னீங்கன்னா அதை அவன்கிட்ட சொல்லிடுவேன், இத்தனை தேதி பணம் வரும் அதையாவது சொல்லுங்க அப்படின்னா. இவன்ட்ட நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு போல இருப்பா, சார் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அப்படிதான் சார் சொல்லும் பொழுது கிறிஸ்டலை பயன்படுத்தினா எல்லாம் வரும் அப்படிங்கிறதும் அதுக்கான காரணத்தையும் சொல்றாரு. அவங்க இந்த போர்ஷன் மட்டும் எடிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது பண்ணா எல்லாமே வந்து நம்ம இப்போ எமர்ஜென்சிலாம் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு அதை கட் பண்ணும்போது விளக்க வேண்டியது ரொம்ப பெரிய விஷயம். பட் அது எல்லாமே டாக்டரே பண்ண முடியாது. அந்த மாதிரி புரிந்தவர்கள் சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி ரைட். அஸ் வெல் அஸ் இந்த மென்டார் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் சொல்லிடுறேன் பதில். மென்டாருங்கிறது ஓகே, ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணதான். இப்போ இங்க இந்த டீம் இருக்காங்க இல்லையா, டீம் வந்து செலக்ட் பண்றது காரணமே இவர்கள் இதுல தெளிவுபட்டு, சப்போஸ் இவங்களுக்கே டவுட் இருந்தாலும் டாக்டரோ என்கிட்ட பதில் வாங்கிட்டேன்னா அவங்க யாராவது கேட்கறாங்களோ அவங்களை கைட் பண்ண கைடன்ஸ் ஆர் ட்ரைனர் ஆர் வாலண்டியர் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எல்லாருமே இருப்பீங்க. அதுக்காக தான் செலக்ட் பண்ணது. ஓகே தென் அதுலயே ஒரு சப் பாயிண்ட் சார், நம்ம வந்துட்டு அந்த எதிர்பார்ப்புக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இருக்கிற கால அளவை வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு புரிய வைக்கணும் சார் உள்ள வரவங்களுக்கு. ஓகே ஓகே ரைட், அதை நான் சொல்லிடுறேன். ஆமா, இப்போ ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு நடக்கும்னா, அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் ஏற்கனவே சொன்ன தலைவலிக்காக உள்ள வந்தாரு, ரொம்ப மாசம் ஆயிடுச்சு, ஒருவேளை எங்கேயா கிளம்பிட்டாரா பாப்போம்ட்டு போன் அடிச்சா கேட்டேன், என்ன சார் ஏற்கனவே நீங்க சொல்றீங்களே, ஆமா எதுக்கு போட்டிருந்தீங்களேன்னு சொன்னா, ஆமா நான் எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணேன்னு திருப்பி என்ன கேட்குற, ஐயோ இது லிஸ்ட்ல தலைவலி வயிற்று வலி இதெல்லாம் ஏகப்பட்ட சொல்லிருக்கேன்னு, அதெல்லாம் மறந்தே போயிட்டேன் சார், எல்லாம் சரியாயிடுச்சு சார், எதுக்காக வந்தோம் சரியாயிடுச்சு, இல்லை அதை பாஸ் ஆன் கிளவுட் அதை மறந்தே போயிட்டாரு. அப்போ ஒரு டைமிங் இருந்தா கரெக்ட். இங்க வர்றீங்க, இதுல இருந்து இத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கான பெனிஃபிட் நீங்க ரியலைஸ் பண்ணணுங்கிற ஒரு காலக்கெடுங்கிறத முடியும். அந்த காலக்கெடு வந்து நம்ம சொல்றதுங்கிறது 48 days. சரிங்க சார், மினிமம். அது வந்து கிளியரா நம்ம சொல்லி ஐ வில் எக்ஸ்பிளைன். இதையும் நான் வந்து இதை வீடியோவே போட்டுறோம். 40 daysல உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியுங்கிறத வீடியோவை போட்டுறோம். அது எப்படி ரியலைஸ்? எஸ் குட். அப்புறம் சார், அப்புறம் ஃபைனலா ஒரு பாயிண்ட்டுங்க சார், எனக்கு இது நம்ம ஏற்கனவே சாரதா மேடம் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மெல்லாம் இப்போ மேக்சிமம் இந்த குரூப்ல இருக்கவங்க 45 above தான் நிறைய பேர் இருக்காங்க. யங் ஜென்ரேஷனை ரீச் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணா பரவாயில்லைங்க சார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஆல்ரெடி வந்து 50-60% கடந்தாச்சு. இது வந்து யங் ஜென்ரேஷன் டெஃபினட்டா போய் சேரணும். எனக்கு வந்து எப்படி போய் சேரணும்ன்ற ஐடியா இல்ல, பட் ஆனா இது மனசுல இருக்கு. ஆனா எப்படி ரீச் பண்ணணும், நல்ல ஐடியா, இது ஒண்ணு பண்ணி ஆகணும் சார். ஏன்னா யங் ஜெனரேஷன் நம்மளோட தலைமுறைகள் தான் அடுத்தது வர போறாங்க. ஓகே, சோ அவங்க தான் தே ஆர் தி கேரியர்ஸ் ஆஃப் அவர் ஐடியா. எஸ் ஷூர். ஓகேங்களா? குட். அதனால அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஆனா என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியல, பட் யோசிப்போம். சூப்பர். எஸ் ஆல்ரெடி வி ஹேவ் டு பிளான். ஏற்கனவே அவங்க சொன்னதுக்கும் நான் பதில் சொல்லிருந்தேன்.
பட் டாக்டர்கிட்ட இதை பற்றி சொன்னேன். 2 இருந்தது. அப்போ சார் என்ன சொன்னார்னா, அப்போ வந்து இந்த ஒரு செஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னா, இதே இதில் 2 பேர் மிங்கிள் பண்ண முடியாது. லட்சுமி மேடம் இருக்காங்க நினைக்கிறேன், பட் அவங்களும் கேட்டிருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, யங் ஜென்ரேஷனுக்கு இது இப்போ சின்ன வயசுலேயே சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து இப்போ இந்த டாபிக்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, கடன் இந்த பிரச்சனைலாம் சொல்லும்போது, ஃபேமிலி பிரச்சனை, கடன் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, தலைவலி, இது வயிற்று வலி, வாய் வலி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது புதுசா ஒருத்தன் 10-12 வயசுல உள்ள வந்தாக்க, அப்ப இந்த குரூப் எல்லாமே வயசான குரூப், அவன் வாயை திறந்தா வயிற்று முதல்ல இந்த குரூப் விட்டு வெளியே முதல்ல நாம நல்லா இருக்கணும்னா இந்த ஆளு சகவாசம் இருக்க கூடாதுன்னு எஸ்கேப் ஆயிடுவான். அதனால இதையும் அதையும் மிங்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ டாக்டர் சொன்னாருன்னா, அப்போ நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராக்ல போட்டோம். அப்போ யங்ஸ்டர்ஸ்னா அவனுடைய தாட் இருக்கும் இல்லையா, ஸ்கூலுக்கு போகணும், டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, ஒழுங்கா படிக்கிறது எப்படி, மார்க் எப்படி எடுக்கிறது, அந்த போர்ஷன்ல அவனோட தாட் அப்படிதானே இருக்கும். அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்றதா அது தனி போர்ஷன் எடுக்கலாம். வேணா நீங்க இதுக்குன்னு யங்ஸ்டர்ஸுக்கு ஒன்று ஆரம்பிச்சு விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு. சார் சாரி டிஸ்டர்ப் பண்றேன். சாரிம்மா, சொல்லுங்க. இந்த டாபிக்ல என்னுடைய கருத்து, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஓகே ஓகே. என்னோட பொண்ணு 16 இயர்ஸ், பையன் 21 இயர்ஸ். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நானு. ஆமா ஆமா. நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, இப்ப கர்மா வந்து என்ன பொறுத்த வரையிலும் இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஓகே, நம்ம யாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க கர்மா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நான் என் பசங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, நான் என்னைக்குமே மாரல் கிளாஸ் நான் எடுக்க மாட்டேன், அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஜென்ரலா நான் சின்ன வயசுல இருந்தே நான் என்ன இப்ப வந்து என் பொண்ணு வந்து கிளாஸ்ல சில பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு என்ன இஷ்யூ இருந்தாலும் அவளுக்கு இந்த கர்மா அந்த இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தனால அவனால எந்த இஷ்யூவையும் அவனாலேயே ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. ஓகே, 1. 2வது வந்து என்னன்னாக்க, சரியான ஒரு சிந்தனை அவளுக்கு வருது, ரைட் எது தப்பு எது அப்படின்றது அவளுக்கே வந்து செய்ய முடியுது. 16 வயசு பொண்ணு. இது என் பையனும் வந்து என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அன்னைக்கு போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது அவன் சொல்லிட்டு இருந்தான், அம்மா நான் இன்னைக்கு ஒரு பிளட் டொனேஷன் ஜிம்ல வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், இல்லடா தம்பி வேண்டாம், பிளட் டொனேஷன், ஆர்கன் டொனேஷன்லாம் டாக்டர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே ஜஸ்ட் வந்து என்ன பண்ணானா, அவனால அதை அக்செப்ட் பண்ண முடியல. நல்லது தானேம்மா, நீங்க நல்லது தானே செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம அதை பண்றோம் தானே, ஏன் அப்படின்னு சொன்னான். அதை நான் வந்து என்ன பண்றேன்னா அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். புரிய வைக்கும் போது 4-5 தடவை திருப்பி அவன் அக்செப்ட் பண்ற வரையிலும் என்ன பண்றான்னா கேட்பான். திருப்பி நான் கார்ல வரும்போது தான் அதை கேட்டுக்கிட்டே வரான். திரும்புவான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்டான், ஏம்மா நீங்களே நிறைய இது பண்றீங்களேம்மா, நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க, நல்லது தானே அப்படின்னு. அப்ப வந்து அந்த கார்மிக் பேட்டர்னை அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். புரிய வைக்கும் போது, ஓ அப்படியா, சரிம்மா நான் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஓகே, சோ நம்மளுடைய புரிதலை அந்த பசங்கள்கிட்ட நான் நிறைய நேரம் பசங்கள்கிட்ட அவங்களுடைய பேச விடுவேன். நான் பேரண்ட் தான், நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. நான் பசங்கள்கிட்ட என்னோட பையன் வந்து 13 வயசுல அவன்கிட்ட சொல்லிட்டேன், தம்பி உனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நான் உனக்கு அம்மா, நான் உன் ஃப்ரெண்டு கிடையாது, பட் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல யூ கேன் டிஸ்கஸ் எனிதிங். என்னுடைய பேரண்டிங் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால அவங்க கிட்ட நல்லது கெட்டதுன்னு அவங்களுடைய புரிதலை என்கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா கேட்டு அவனே ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்றான், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகும்போது நீங்க அலோவ் பண்றீங்க, பட் உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், நான் தண்ணி அடிச்சிருவேன், தம் அடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க வந்து விளையாட்டுத்தனமா என்னைய வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்றதே எனக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி இல்லாதப்ப என்கிட்ட வந்து சொல்றான், அம்மா என்னைய வந்து நம்புங்க, நான் அந்த சைடு நான் போக மாட்டேன், நான் அந்த மாதிரி இருக்கிற குரூப்பை விட நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம குரூப்ல பேசுற மாதிரி இவங்களும் வந்துனாக்க இப்போ உள்ள ஜென்சி பசங்க தான் 2 பேருமே. ஓகே, நான் சொல்லுவேன், உனையே நான் நம்புவேன் தம்பி, ஆனா இந்த சோசியல் என்வரான்மெண்ட்டை நான் நம்பல அப்படின்னு. இல்லம்மா நீங்க அதையுமே நீங்க நம்புங்க, அதுல இருந்து என்னால வெளிப்படுத்திக்க என்னால முடியுது, புரியுது அப்படின்னு சொல்றான். சோ இந்த எக்ஸாம்பிள நான் ஏன் இங்க சொல்லணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னாக்க, நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்மளுடைய எனர்ஜி வந்து எப்படி இருக்குதோ அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த க்ரௌட வந்து அட்ராக்ட் பண்ணுது. அது நம்ம சொல்றத வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற சொல்ல விரும்புறேன். பாயிண்ட் நம்பர் 1. இதே இதுதான் என்னுடைய ஆபீஸ்லயும்.
ஓகே, ஒரு சார் வந்து என்ன பண்ணுவார், இந்த எக்ஸாம்பிள் மூலமா மற்ற விஷயங்கள் புரியும் நான் நம்புறேன். ஒரு சார் வந்து என்ன பண்ணுவார், சீனியர் சிட்டிசன், ஒரு வயசுல பெரியவர், என்ன பண்ணுவார், யாரா இருந்தாலும் வந்து ஒரு அட்மின் பர்சன் திட்டிகிட்டே இருப்பாரு, கத்திக்கிட்டே வந்து இருப்பாரு. யாருக்குமே அவரை வந்து பிடிக்காது. ஓகே, என்னையும் வந்து பேடா பேசுவாங்க, நான் அதை வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன். எல்லாரும் என்னை கேட்பாங்க, ஏன் மேம் அவரை நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. எனக்கும் அவருக்கும் லாஸ்ட் ஜென்மால என்ன கனெக்ஷனோ தெரியல, நான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்திருப்பேன் போல. எதுக்கு அவருக்கு பேடா இது பண்ணி, ஐ எம் செல்ஃபிஷ். ஓகே, 100% நான் செல்ஃபிஷ். ஓகே, எனக்கு வந்து நான் இப்ப ஏதாவது ரியாக்ட் பண்ணி ஒரு பேடு கர்மாவை நான் எடுத்துக்க விரும்பல, அதனால நான் எதுவும் வந்து நான் யாரை பத்தியும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். காலப்போக்குல அவரே வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, இன்னைக்கு யூ ஓன்ட் பிலீவ் சார், டெய்லி டாக்டர் கிளாஸை பத்தி என்கிட்ட வந்து அவர் கேட்பார், மேடம் இன்னைக்கு கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணீங்களே, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. நான் 4th செப்டம்பர் வந்து நான் 5 மணிக்கே நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன். அப்ப வந்து என்ன பண்ணாரு, அன்னைக்கு நான் மொபைல் அட்டன் பண்ணனால 2-3 தடவை அது கட் ஆகிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் நான் அதை அட்டன் பண்ணேன். அன்னைக்கு ஆஃபீஸ் போன உடனே கேட்டார், இன்னைக்கு விக்னேஷ் கல்யாணத்துக்கு போயிருப்பீங்களே, கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் என்னைய, இல்ல சார் நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு. நான் வந்து அவரை உள்ள வாங்க அப்படின்னு நான் இழுக்கவே இல்லை, நான் பண்ண மாட்டேன். ஓகே, வாண்டடா நான் பண்ண மாட்டேன். காரணம் வந்து என்னன்னாக்க, ரூட்ல நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்க, அவருக்குள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்க, அந்த மாற்றங்கள் நடக்குது என் மூலமா, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, பெர்மனன்ட் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து மேபி காட் நோஸ், அது பிரபஞ்சம் மூலமா அவரே வந்து நம்மள மாதிரி இப்ப நம்ம என்ன குரூப்ல நம்ம பேசிட்டு இருக்கோமோ, அவர் ஒரு ஆளா கூட நாளைக்கு அவர் வரலாம். ஓகே, ஒரு சைடு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாவும் வந்து என்னன்னாக்க, நம்ம டீப்பா ஒருத்தவங்கள நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவும் முடியும். சில பேர் வந்து இப்ப அது புரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப என் பசங்களுக்கு தெரியற மாதிரி, தம்பி உன் ஃப்ரெண்டு மகேஷ்ட சொல்லு, இவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, அவங்க ஒரு பெனிஃபிட்டுக்காக வருவாங்க. ஓகே, அவங்களையே புரிஞ்சுக்காம, அவங்கள புரிஞ்சுக்காத வரையிலும் அவங்கனால எந்த ஒரு பெனிஃபிட்டையும் அனுபவிக்க முடியாது அப்படின்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான புரிதல். ஓகே, சோ ஒரு 100 நாள்லயோ 40 நாள்லயோ சத்தியமா வந்து அவங்கள புரிஞ்சுக்காம எஃபர்ட் எதையும் பண்ணாம ஒரு பெனிஃபிட் கொடுக்கவே முடியாது. ஓகே, இன்னொரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, என்னுடைய ஆஃபீஸ்ல 2 டீம், சென்னையில இப்ப அண்ணா நகர்ல ஒண்ணு, அடையாறுல என்னோட ஸ்டோர் இருக்கு. அதுல வந்து ஒரு டீமுக்குள்ள ஒரு இஷ்யூ வருது. அப்ப நான் சொன்னேன், உன் மேல தப்பு இல்லைல்ல, அவன்கிட்ட சாரி கேட்டுரு, நீ நேர்ல சாரி கேட்க வேண்டாம். ஓகே, மனசுக்குள்ள நீ சாரி கேட்டுரு, ஆட்டோமேட்டிக்கா பாபு உன்கிட்ட பேசுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, டீமுக்குள்ள எதுக்கு இந்த பிரச்சனை பண்ற, விச் இஸ் நாட் அலோட் ப்ரொஃபஷனலி, கார்பரேட் செக்டர்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம், நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், நான் அதை செய்யறேன் அப்படின்னு செஞ்சாங்க சார். யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 5 நாள்ல அவனே வந்து கூப்பிடுறான். யாரு என்ன? ஓகே, சோ அப்ப வந்து அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, மேம் சொன்னாங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு, அப்ப அடுத்தடுத்து வந்து அந்த விஷயங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா கேட்கறதுக்கு வர்றாங்க. இதுவும் வந்து இப்ப நம்ம நிறைய வேஸ் அண்ட் மீன்ஸ் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இன்டைரக்டா இதுவும் ஒரு வேஸ் அண்ட் மீன்ஸ் எனக்கு படுது என்னோட பார்வையில. இதையில புரியுதான்னு எனக்கு தெரியல. இல்ல, நல்லா நல்லா புரியுது மேடம். 100% அப்படியே உள்ள போகுது. அப்படிதான் நான் வீட்டுல வந்து நான் என்ன பண்ணி, இப்ப நான் கிளாஸ், இப்ப பசங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆசை தம்பி சார பாத்துருக்கா என் பொண்ணு, ஏன்னா அவ +2 படிக்கிறனால, காலையில எந்திரிச்சு படிக்கிறனால, அவ வந்து சில விஷயம் கிச்சனுக்குள்ள வரும்போது அவ கேட்பா, அம்மா என்னம்மா நீங்க சொல்றத அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவளுக்கு அது புரியுது, ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ அப்ப இது அவங்க பிள்ளைங்களுக்கு 100% தப்பான வழியில ஒரு தப்பான ஒரு அம்மாவோ தப்பாவான ஒரு அப்பாவோ டாக்டர் சொல்ற மாதிரி பிள்ளைங்களை வளர்க்க மாட்டாங்க. நான் அதை பத்தி பயப்படவே வேண்டாம். ஓகே, அது மேபி அவங்களுடைய இதுல நம்ம குரூப்ல பின்னால அவங்களா வந்து என்னைய சேர்த்து விடுங்கன்ட்டு அவங்க நம்பர்ல வரலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது வரும் அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இது நடக்கும் சார், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்மளுடைய வே ஆஃப் லைஃபா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா we will attract people. இது என்னுடைய புரிதல். ஓகே ஓகே, நம்ம வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப குழந்தைவேலு சார் சொன்னாங்க இல்லையா, நம்மள பார்க்கும் அவங்க பிள்ளைங்க அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, they will see difference. ஓகே, அது நடக்கும்ன்றது என்னோட புரிதல். ஓகே, சூப்பர் சூப்பர். இருக்குதா, இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் கருதி நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. இல்ல, தொடர்ந்து பேசலாம். இல்ல நம்ம வந்து அதுதான் டெஃபினட்டா பேசலாம். டாப் ஆஃப் த மைண்ட் அவர் சார் சொன்னனால சட்டு நான் நடுவுல ஸ்டாப் பண்ணி நான் அதை சொன்னேன். ஆமா நம்ம ஆமா, எங்க ஜெனரேஷனை பத்தி நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஒரு மாரல் கிளாஸ் மாதிரி எடுக்க தேவையே இல்லை, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது.
ஏன் கண்டிப்பா நல்லது சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, என் பிடிக்காது. என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து அட்வைஸே நான் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா நான் அமைதியா இருந்துருவேன். ஏன்னா ஐ வில் கிவ் தம் டைம் டு திங்க். அவங்க திங்க் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வயசு பையன் சார், அவனுக்கு இது பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, சோ அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன், இத பண்ணாத இங்க போகாதன்னு அழுத்தி சொல்லவே மாட்டேன், அமைதியா இருந்துருவேன். அவனே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்பான், ஏம்மா அப்படின்னு கேட்பான். அந்த கேள்வி வந்து அவன் யோசித்தனால வர்ற ஒரு கேள்வி. ஓகே, சோ அந்த இது இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கரெக்டானதுலதான் வந்து இப்போ போவாங்க. இப்ப ஜிம்முக்கு போறான் ஒரு பையனுக்கு வந்து என்னன்னாக்கா லோன் கொடுத்து அவனோட ஃபீஸை பே பண்றதுக்கு அவனோட பேர்ல லோன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்தான். நான் சொன்னேன், தம்பி நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனாலாம் இருக்காத. ஏன் நான் வேணான்னு நான் சொல்றேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், இந்த வயசுலயே நீ கடன்காரன் ஆகாத. ஓகே, அம்மா வந்து ஏன்னா அவங்க வந்து என்னன்னாக்கா 8th 9th நாங்க ஸ்ரீலங்கால இருக்கும்போது 8th 9th வயசுலயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் டு கிவ் தேர் பேக்கோ இல்ல அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து இருக்கு. அது எப்படி வந்தது, என்னைய பார்த்து வருது. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்மளை பார்த்தே அவங்க ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்வாங்க. நம்ம அந்தந்த டைம்ல கொஞ்சம் செதுக்கி அவங்கள வந்து சரி பண்ணாவே அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த அவங்கள பார்த்தே அவங்களுடைய ஆரா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து புரிஞ்சுக்குருவாங்க, புரிய வைப்பாங்க அப்படின்றது என்னுடைய லைஃப்ல நான் பாக்குற ஒரு ரியல் ஒரு என்விரான்மெண்ட், இது எக்ஸாம்பிளையும் சிச்சுவேஷனையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே, அருமை அருமை மேடம், ரொம்ப சூப்பர். அதனாலதான் நான் ஏன் உங்களை அடிக்கடி லைவ்ல வாங்க வாங்க உங்களோட ஃபேஸ் காமிங்க புரியுது. ஏன்னா எனக்கு வீக் டேஸ் வந்து எனக்கு மார்னிங் யூஸ்வலா வந்து டாக்டர் வந்து 9 o'clock தூங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து 8 o'clock நான் தூங்கிடுவேன். நான் இன்னைக்கு சொல்றேன் ஏன்னா என்னோட இல்ல உங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது, இந்த நேரத்திலே தூங்குறவங்களோட ஃபேஸே ஒரு பிரைட்னஸா இருக்கும். லேட்டா தூங்குறது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆமா, நான் 8 o'clock நான் தூங்கிடுவேன். என்னோட ஆப்பிள் ஸ்டோர் வந்து 10:30க்கு இது பண்ணுவாங்க. என்னோட செகண்ட் ஒரு மைண்ட்ல இருக்கும், ஸ்டோர் க்ளோஸ் ஆயிடுச்சா, ரிப்போர்ட் போட்டாங்களா அங்க சிங்கப்பூர், எனக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரம் மார்னிங் 3 மணிக்கு எந்திரிப்பேன், 4 மணிக்கு எந்திரிப்பேன். அவங்களுக்கு நான் ரிப்போர்ட் போடுவேன். அவங்க பயப்படுவானுங்க, ஐயோ மேம் ஏர்லி மார்னிங் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படி. இல்லையா, பேய் மாதிரி வேலை பாக்குறாங்க. ஆமா, அதுதான் சொல்லுவாங்க. பட் நான் 8 o'clock தூங்குவேன். நான் 4 மணிக்கு ஷார்ப்பா நான் வந்து எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு நான் கடகடன் நான் 6:30 7க்கு நான் வீட்டை விட்டு கிளம்புனாதான் நான் ஆபீஸ்க்கு போக முடியும்ன்றனாலதான் வீக் டேஸ் இது பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ஃபார்ச்சுனேட், நான் அதனாலதான் நான் உட்காந்து என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன், மத்தவங்க மாதிரி நான் உட்காந்து கிளாஸ் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பாப்பா அப்படின்னு அவள்கிட்ட சொல்லுவேன். அது வந்து இன்னைக்கு நடந்துச்சு. ஐ எம் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மழை சாரல் மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கீங்க, நனையிலே இன்னும் நனைஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப அருமையான அனுபவம். அதனாலதான் இங்க இருக்கிற 1300 1500 பேர் கிட்டத்தட்ட இந்த ஒரு 100 daysல பேசியிருந்தாலும் அதுல வந்து ஆயிரக்கணக்கான 100 700 பேர் கிட்டத்தட்ட நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருந்தாலும் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற இல்லையா, அந்த மாதிரி இங்க செலக்டட் பீப்புள் இங்க இருக்கிற ஒரு 57 பீப்புள் அப்படிங்கிறது 1000ல் ஒருவருங்க மாதிரி ஐ செலக்டட் திஸ். இல்லை நீங்க எப்படி இருக்கீங்களோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பட் எல்லாருடைய தாட்டுங்கிறது ஒரே மாதிரி தான். அதனாலதான் 1000 பேர்ல நான் பார்த்ததுல செலக்டட் பீப்புளா கொண்டு வந்தது இவங்களுடைய தாட் ஒன்று. உங்களுடைய இது ரொம்ப எக்ஸ்ட்ரா. அதனாலதான் உங்களை எப்படி பேச வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் லைவ்லயே சொன்னேன், நீங்க வாங்க அப்படின்னு. தெரியும், ஐநோ நீங்க சொன்னது கொஞ்சம் தான், பட் உங்களுடைய சூழல் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா புரியும். அப்ப அந்த சூழல்ல இருந்து நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதை கற்றுக்கொண்டதுல இம்ப்ளிமெண்ட் அடுத்தவங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறது ஒவ்வொன்றையுமே மற்றவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை. இப்ப இருக்கு இல்லையா, இப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது நிறைய தாட் இருக்கு, அது கன்ஃபியூஷனும் இருக்கும் எப்படி இருக்கு. பட் இட் இஸ் வெரி சிம்பிளிசிட்டி. நீ பண்றத பார்த்தாலே அடுத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. அதாவது குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதிலே கேட்ட வார்த்தை தான் பேசுகிறதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம எப்படி இருக்கிறோமோ அதை தான் நம்ம குழந்தைகள் ஃபாலோ பண்ணும். இப்போ நீங்க கரெக்டா லைவ்ல இருக்கீங்க, கர்மாவை பத்தி சொல்றீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த டெய்லி இந்த செஷன் அட்டன் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவன் அறியாமல அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் குழந்தைகள். நிறைய விஷயங்கள் அனுபவத்துல ரொம்ப அட்டகாசமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி மேடம், நன்றி. நன்றி. நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. நான் இவ்வளவு அவரு குழந்தைவேல் சார் சொன்னது, பவானி மேம் சொன்னதெல்லாம் கேட்டேங்க. இதை ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்றேன். ஒரு அடிஷனல் கருத்து என்னன்னா, அவர் குழந்தைவேல் சார் சொன்ன மாதிரி நானும் அந்த ராஜேஷ் சார் எபிசோடு கேட்டுதான் இது குரூப்புக்குள்ள வந்தேங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி
எப்படி நீங்க வந்து இப்ப ராஜேஷ் சார் பல பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப நீங்க காமனா வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டியை வச்சு ஒரு இன்டர்வியூவோ அந்த மாதிரி பண்ணா ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு தோணுதுங்க. இல்லை வந்து இப்போ நீங்க நிறைய நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டிவி ஷோல ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minute செக்மெண்ட் அதை பண்ணா அந்த ஷோவோட ஃபாலோ அப் யூடியூப்ல இருக்கும். அது மூலமா பீப்புள் வில் ரீச் தட் ஒரு பாப்புலர் ஷோ அந்த மாதிரிங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minute செக்மெண்ட் பண்ணால் போதும். பட் அது என்னன்னா அது ஷார்ட்ஸாக அப்படி ரிலீஸ் பண்ணுறப்போ அது வந்து நான் பெரிய ரீச் இருக்குன்னு தோணுதுங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறப்போ எல்லா ப்ரோக்ராமையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. பட் ஏதோ ஒரு டிப்பிட் மாதிரி பார்க்குறப்ப தான் விஷயம் தெரியுது எங்களுக்கு. ஸோ அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேங்க. அடுத்தது பவானி மேம் சொன்னதில் எனக்கு 2-3 விஷயம் கிளாரிஃபை இல்லை. என்னோட சிச்சுவேஷன் வச்சு நான் சொல்கிறேங்க. நான் அவங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைப்பேங்க. அதாவது நம்ம கிட்ட இருந்து தான் சேஞ்ச் ஆரம்பிக்கணும். அந்த சேஞ்ச் வந்து மற்றவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத நானும் நினைப்பேங்க. பட் இது என்ன எப்படி இருக்குன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறப்ப நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம மட்டும் மாறக்கூடாதுங்க. ஃபேமிலியில் எல்லாருமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணும். குழந்தைங்க சொல்ல இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாருமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் என் சின்ன பொண்ணும் 15 வயசு. நான் வந்து இந்த கர்மாங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்படி சொல்லுவேன்னா கர்மாஸ் அ பூமராங் அப்படிம்பேன், இல்லை வாட் யூ சோ யூ வில் ரீப் அப்படிம்பேன். ஸோ நான் வந்து பல ஜென்ம கதைகளை சொல்றதில்ல. நான் வந்து இந்த ஜென்மத்திலேயே நடக்குங்கிற மாதிரி தான் நான் பேசுவேங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட இருக்கிறவங்களே பயங்கர ஜென்மமா இருக்கும்போது இல்லைங்க. ஏன்னா இப்போ நாங்க வளர்த்துற சூழ்நிலையிலங்க இங்க இருக்கிற ஸ்கூல் சிஸ்டத்திலயோ எதுலயுமே ரிலிஜனே கிடையாதுங்க. நல்லது நல்லது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்றோமோ, நான் இப்போ எப்படி சொல்லியிருக்கேன்னா ஹிந்துவிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் அ ரிலிஜன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் வந்து வாழ்க்கை முறை, அவ்வளோதான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லணும்னாலே அது ரிலிஜன்னு நான் சொல்றது இல்லைங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் அந்த கர்மாவை பேசுகிறப்போ பல ஜென்மங்களை சொல்றதே இல்லைங்க. ஏன்னா அந்த பல ஜென்மத்தை ஃபர்ஸ்ட் அவங்க நம்பணும். அதனால வந்து இப்ப என்ன பண்றீங்களோ இப்பவே வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேங்க. ஸோ அதை நம்பினாலே வந்து இந்த பல ஜென்மம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹையர் லெவல் அதை நம்புறதுக்கு வந்து குழந்தைகளுக்கு பேண்ட்வித் இல்லை அப்படின்னு தோணுதுங்க. அடுத்தது வந்து என்னன்னா, ஸோ ஒரு வீட்டில் எல்லாரும் இப்போ நீங்க சார் சொல்றாரு இல்லைங்களா, இப்போ இன்னைக்கு சந்திரகிரகணம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு. இதை வந்து வீட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்றதே எங்க வீட்டிலலாம் பெரிய சேலஞ்சுங்க. ஸோ இது என்னன்னா ஒருத்தர் புஷ் பண்றப்போ யங்கர் ஜென்ரேஷன் நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க சொன்னீங்களா பேரண்ட்ஸ் வளர்த்துறது அப்படின்னு, நான் எப்படி பாக்குறேன்னா உலகமே சொசைட்டி வளர்த்துதுங்க இப்போ. ஸோ அந்த காலத்துல நம்ம வளர்ந்த காலத்துல அம்மா அப்பா சொல்றதுதான் வேதம். அதை போய் நம்ம வந்து ஒரு பெரியம்மாகிட்டயோ சித்திகிட்டயோ கூட கிளாரிஃபை பண்ண மாட்டோம். அம்மா அப்பா சொன்னாங்கன்னா கரெக்ட். இப்ப அப்படி இல்லைங்க. நான் எல்லாம் ஃபேஸ் பண்றது என்னன்னா கூகுள் மாம் இருக்கு. நான் வந்து அதை கூகுள் மாம்னு தான் சொல்றேன். இப்ப நான் வளர்ந்த சூழ்நிலைக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப என் சின்ன பொண்ணுக்கே வந்து பயங்கரமா அந்த டயப்பர் ரேஷ் இருக்குங்க. சின்னதுல இங்க ரொம்ப குளிரா இருக்கிறங்காட்டி ஓப்பனா விட முடியாது. ஸோ டயப்பர் போட்டோம். என்ன க்ரீம் போட்டு வேலை செய்யலீங்க, தேங்காய் எண்ணெய் போட்டா உடனே சரியாயிடுச்சு. ஸோ நான் அவளோட ஸ்கின் பிரச்சனைக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னா இப்ப எல்லாம் கிண்டல் பண்றது எப்படின்னா, வந்துட்டா அம்மா வந்து எதை கேட்டாலும் தேங்காய் எண்ணெய் போட்டா சரியாயிரும்பா. ஸோ எந்த பிரச்சனைனாலும் தேங்காய் எண்ணெயில சரியாயிரும்பா அப்படிம்பாங்க. ஸோ என்னன்னா அதை போய் கிளாரிஃபை பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் ஓகேவா அப்படின்னு போய் கூகுளில் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வளர்த்துறது வந்து இப்போ ஒரு 20% தாங்க சார் என்னோட அனுபவங்கள், இங்க சுத்தி இருக்கிற நான் பார்க்குற குழந்தைகளோட அனுபவங்கள். ஸோ அதனால பவானி மேம் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மாற்றத்திலிருந்து அவங்க மாற்ற ஆரம்பிக்கணுங்க. ஓவராலா ஒரு ஜென்ரேஷனை மாத்துறது வந்து ஐ ஃபீல் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். டக்குன்னு போய் அவங்கள மாத்த முடியாது. அப்படி மாத்துற சிச்சுவேஷன் வந்தா ஒரு மாதிரி ஏதோ டிக்டாக்ல போட்டு ஃபேன்சியா பண்ணாதான் அவங்க அதை பார்ப்பாங்க. இல்லாட்டி அவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இதுங்க. பட் இது வந்து இன்னொரு விஷயம் நான் இங்க பார்த்தேங்க சார்.
யூஎஸ்ல வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இதை நான் சொன்னேங்க. ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனையா இருக்கு, அவங்களுக்கு நான் இதை சொன்னேன். பட் பிரச்சனையா இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை கேட்குறாங்க, மற்றவங்கள அது சப்ஸ்கிரைபே பண்றது இல்லை. அதாவது வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்மாவாவது ஒன்னாவதுன்ட்டு போயிடுவாங்க. பட் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இதை இதை சொன்னேங்க. அவங்க ஐ திங்க் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அந்த கிறிஸ்டலை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, எடுத்துன்னு கிறிஸ்டல்னு சொன்னோன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஸோ குழந்தைவேல் சார் சொன்ன மாதிரிங்க, இது வந்து ஒரு கரிக்குலம் மாதிரி, நீங்க ஒரு கிளாஸ் மாதிரியே வச்சுட்டுங்க, எடுத்துன்னே வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கறது, தர்மம் செய்கிறது, 18 மொழி இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா கிறிஸ்டல் ஏட் பண்றது அப்படின்னு சொன்னோம்னா வேணா அதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எடுத்துன்னு ஒருத்தர் கிறிஸ்டல் சொன்னோம்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இது வந்து இப்போ எப்படி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்கிற மாதிரி இது ஏதோ மார்க்கெட் பண்றாங்க. இதை வந்து இதுல நம்பிக்கை, அதை பத்தி படிக்கிறதோ அந்த நம்பிக்கை இல்லாம இது வேற ஏதோ பிஸ்னஸ் ஆட் இருக்குது, கிறிஸ்டல்னு என்னமோ பேசுறாங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது என்னன்னா, ஒரு லைனா ஒரு கரிக்குலம் மாதிரி இந்த ஸ்டெப்ஸ்ல. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, நம்மளால பண்ண முடியலீங்க. பட் இது என்னன்னா, ஒரு புரோட்டோடைப் மாதிரி வச்சு ஒரு மெத்தடா போனோம்னா, அந்த கிறிஸ்டலுக்கு முன்னால பண்ண வேண்டியது சிலதை பண்ணாதான் அந்த கிறிஸ்டல் வந்து எஃபெக்டிவ் அப்படிங்கறத வந்து நம்ம கொண்டு வரலாங்க. ஓகே, வெரி குட், எக்ஸலண்ட், ஐ அண்டர்ஸ்டுட். வெரி குட். அவ்வளவுதானே? ஓகே, சூப்பர். ரொம்ப நேரமா சொல்லியிருந்தீங்க. உங்களோட இதுல இன்டர்வியூன்னு பண்ணீங்களே, அந்த மாதிரி தான். நான் ஆக்சுவலி சேனல் இது 48 days தான் ஆல்ரெடி நான் பிளான் பண்ணது. ஆல்ரெடி பிரியா வந்திருக்காங்க. பிரியா லைவ்ல வரலாம், வீடியோல வரலாம். பிரியா மேடம் இருக்காங்க. அவங்களுக்காக தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்டல்ஸ் வாங்கினாங்க, ஒரு 50-60 பேர் கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, வாங்கி அழகா பூஜை அறையில் வச்சு பூட்டிட்டாங்க. இது பத்திரமா இருக்கணும், கடவுளோட இருக்குன்னாட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றதுல டிஃபிகல்டிஸ் இருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டு போற சார் டிவைன் ஆர்டர்ல இருக்காங்க, சொல்றாங்க, பண்றாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஐ ஹாவ் டு ஃபேஸ் த பீப்புள் இல்லையா. நான் சொல்றேன், அவன் கேட்கறான், அவன் அடுத்து கேட்கறான், என்ன சார் சரியாகலன்னா சார் சொல்றாங்க அவங்க இந்த பிரச்சனை இதுக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கர்மாவை பத்தி சொல்றாங்க. இப்போ அவங்க கேட்கற பொசிஷன்ல இருக்கும்போது எடுத்த உடனே அந்த ரேஞ்சில் போய் கர்மா, நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் இல்லை. நீங்க சொன்னீங்க, வாங்கிட்டேன், சரியாவல, இதுக்கு என்ன காரணம்? அதேதாங்க சார். அதனால கேக்குறாங்க. ஏன் பிராக்டிகலா வராது சார், ஒர்க் ஆகாது. என்னமா? ஹலோ, இல்ல கர்மா அதிகமா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி 50% கர்மா. சார் சொன்னார்ல ஒரு தடவை 50% கர்மா மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு. சோ என் கூட ஒரு அம்பாள் தெய்வம் இருக்காங்க, அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. உனக்கு கிடைக்கும். எங்க அக்காவுக்கு பத்தி நான் சொன்னேன், அவளுக்கு இந்த இது வாங்கலாமா கிறிஸ்டல் அப்படின்னா அவளுக்கு கிடைக்காது அப்படின்ட்டாங்க. ஏன்னா என்ன, அவளுக்கு ஒரு 3 ஜென்மம் இருக்கு, நிறைய கர்மா இருக்கு அப்படின்ட்டு. சோ கர்மா இருக்கிறவங்களால இதை டச் பண்ண முடியாது, சித்தர்களும் டச் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதிகமா இருந்தா எடுக்க மாட்டாங்க. ஓகே, கரெக்ட் மேடம், நீங்க சொன்னது கரெக்ட். ஆமா. இப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது, அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கீங்க, தியானத்தில் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. பட் நார்மலா இருக்க எல்லாத்தையும் புரியாது இல்லையா. சோ அதனாலதான் இது நானே சொல்ல முடியாது சார். எனக்கே என்னோட சிஸ்டர் வந்து HAL பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க, VRS கொடுத்துட்டாங்க. உடம்பு சரியில்லாம வீட்டுல வந்து தொண்டை வாய பேச்சே வரல. அப்ப நான் உட்காந்து ஒரு நாள் தியானத்துல உட்காந்து ஏன் அவளுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளோட பூர்வ ஜென்ம கர்மா எனக்கு வந்தது. எப்படின்னா, அவ வந்து ஒரு ஜென்மத்துல மந்திரக்காரனா இருந்திருக்கா. வந்து யாரோ ஒரு நல்லவங்களுக்கு அவ கெடுதல் பண்ணிட்டு இருக்கா. கெடுதல் பண்ண உடனே காளி வந்து கழுத்தை பிடிச்சாச்சு, அந்த குரல் வலை அழுத்திட்டாங்க. அழுத்தின உடனே அவங்களுக்கு பேச்சு வராது. ஏன்னா பேச்சினால தானே நீ எல்லாரையும் ஏமாத்தி காசு போடுங்கிற அப்படின்ட்டு. சோ இந்த ஜென்மத்துல அதனோட கர்மாவோட பாதிப்பு, அவங்க இத்தனை வருஷம் நல்லா இருந்தாங்க, இது 55 வயசுக்கு மேல அவங்களுக்கு அந்த கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பேச்சு வராது, ஆனா அது சொல்ல முடியாது. என்கிட்ட போய் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கீழ்ச்சிருவாங்க. அதனால நான் சொல்றது காளி அவர் கழுத்து பிடிச்ச மாதிரி அவங்க நம்ம கழுத்தை பிடிச்சிருவாங்க. அதனால சொல்ல முடியல.
அவங்களும் அது வந்து இன்ட்ரெஸ்டடா செய்ய மாட்டேன்றாங்க, பணத்தை செலவாகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உள்ள வரமாட்டேன்றாங்க. சோ 50% கர்மா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சித்தருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு மேல இருக்க கர்மாவை அவங்க தடவே மாட்டாங்க. அதான் உண்மை. கரெக்ட், நீங்க சொன்னது. அதனாலதான் மாணிக்கவாசகர் அவனர்களாலே அவன் தாள் வணங்கி, அந்த பிராப்தம் இருந்தாதான் கடவுளே கூட அந்த கர்மாவோட என்ட்ரி இருக்கணும், கர்மா பாயிண்ட் இருக்கணும். ஆமா. அந்த கர்மாவை கிளியர் இப்போ நீங்க வர்றாங்க 50% 80% கிட்டத்தட்ட நெகட்டிவாவே இருக்குது அப்படின்னா, அப்ப அதை எப்படி சரி பண்றதுங்கிறதான் டாக்டர் சொல்றாங்க. இப்ப அதுல டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க வர்ற குரூப் எல்லாமே 100% கர்மாவா இருக்கு. நீங்க சொல்றீங்களே 50 மற்றதெல்லாம் செஞ்சுரி போட்ட ஆளாதான் இங்க ஊர்ல வர்றாங்க, வேற இங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அதை எப்படி சரி பண்ணணும்னாக்க அதுக்குதான் சொல்றாரு. அதோட லூப் ஹோல் அகத்தியர் சொல்றாரு இல்லையா, தர்மம் செய்யுங்கள் இல்லையா, ஃபர்ஸ்ட் டச் பாயிண்ட் அந்த இடத்துல. அப்ப அப்படி எப்படி இப்போ என்னோட ரியல் லைஃப்லயே நான் பார்த்தபோது என்னோட பசங்க 2 பேருக்குமே 2 பொண்ணு இருக்காங்க. ஒருத்தி ஆஸ்திரேலியால இருக்கா, ஒருத்தி யுஎஸ்ல இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து குழந்தை கிடையாது. சரி. பட் ஆனா நான் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுவேன். சரி. சோ அது என்ன ஆச்சுன்னா, என்னோட தான தர்மங்கள் நான் செய்யற புண்ணிய பலன்கள் வந்து என்னோட கர்மாவை இல்லாம அவங்களோட இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துல இருக்கிற அந்த தோஷங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சு குழந்தை குட்டிங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. சோ வந்து அது வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் வரும்போதெல்லாம் சொல்லி தருவேன். சோ வந்தியா யாருன்னா படிக்க முடியாத பசங்களுக்கு யாருக்காவது படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டு, சோ சாப்பாடு கொடு, அன்னதானம் தான் மெயின் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண வைப்பேன். சோ அவங்க வந்து நல்லாவே இருக்காங்க. என் டாக்டர் இப்ப ஆஸ்திரேலியால போய் 1 வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட் ஜாபே வாங்கிட்டா. சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம செய்யற புண்ணியங்கள் தான். சோ எல்லாரும் யாராவது ஒருத்தர் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லத ஒருத்தர் அழுறத பார்த்தா கூட என் கண்ணுல தண்ணி வரும். சோ அப்ப வந்து இறைவன் கிட்ட வேண்டுவேன், இறைவா அவங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட கொடுத்துருவேன். சோ இந்த என்னோட இதுதான், அந்த நம்ம நல்லதை நினைச்சோம்னா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சோம்னா அடுத்தவங்க கெட்டு போகணும். ஆனா ஐயா வந்து இந்த மன்னிப்பு அறிக்கை கேட்க சொன்னார்ல, அது வந்து நான் வந்து பிராணிக் ஹீலிங் படிச்சுட்டு அப்பவே அம்பா கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்றாங்க, நான் கேட்கட்டா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ பண்ண வேண்டாம், அப்படியாப்பட்ட ஆத்மா எதுவும் இல்ல, வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா நான் கேட்க மறந்துட்டேன் அவங்க சொன்னதை. ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா சொன்ன உடனே நான் எதாச்சியா சொன்ன உடனே கேட்டுட்டேன். கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, படிக்கட்டுல இருந்தோம் பாருங்க, அப்படியே என்ன தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்து, ஏன்னா அந்த ஆத்மா வந்து நல்ல ஆத்மா இல்ல, துராத்மா. என்னை பிடிச்சி இழுத்துன்னு வந்து அவங்க போட்ட வேகத்துல என்னோட எல்லா போனும் உடைஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டேன். ஆனா வந்து கையில ஏர்லைன் ஃபிராக்சர் தான் இருக்கு. அது ஐயா பார்த்தா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரே அதுக்கு ஆன்சர் அன்னைக்கு அடுத்த நாளே சொல்லிட்டாரு, கீழ்நிலை ஆத்மா வந்து மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு இப்படிதான் சித்தருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கோட ஆன்சர் எப்படின்னா அவங்களே சொல்ல வச்சிருவாங்க. அதனால நான் கேட்டது தப்புன்னு. ஆனா அம்மா ரொம்ப உக்ராயிட்டா, நீ தேவையில்லாம தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் வெயிட் பண்ண. அவங்க சொல்லிதான் நான் வந்தேன் இவங்க கிட்ட. வந்து ஐயா இவர்கிட்ட போயிட்டு இது எடு, கிறிஸ்டல் வாங்கு, இந்த மாதிரி இந்த கொஞ்சம் நெஞ்ச கர்மா இருக்குது, அந்த கர்மாவை கிளியர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நீங்க என்னங்க கடவுளையே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். சரணாகதி சார், சரணாகதி. சரணாகதி நிலையில இருக்கேன். நம்ம அருள் பெற்றவர்களை பாக்குறதுக்கே பெரும்பாடா இருக்குது. நீங்க கடவுளையே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு அம்மால இந்த லெப்ட் சைடு ரைட் சைடு சிவன் மேல திருமண பக்கம் கடவுள் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்களே, ஏப்பா பெரிய விஷயமா தான் இருக்கு. ஒரு ஜென்மத்துல நானே சித்தனா இருந்திருக்கேன். இப்ப ஜீவநாடி எடுக்கும் போது பெண் சித்தரா இருந்திருக்கேன்னு வருது. ஆனா நான் என்னோட தியானத்துல பார்க்கும்போது ஆண் சித்தராவும் இருந்திருக்கேன். ஏதோ ஒரு ஜென்மத்துல நிறைய பண்ணிட்டு இந்த ஜென்மத்துல முக்திக்காக எங்க குரு வந்ததுனால சத்தியலோகம் அமைக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. அந்த சத்தியலோகம் அமைக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூட வந்துட்டேன். சோ அந்த மிச்சம் சொச்சம் எது கர்மா இருக்கோ அதை பினிஷ் பண்றதுக்கு. ஆனா மேஜரா இவங்களால தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். ஒரே ஒரு பர்சனால கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். அது முடிஞ்சு எங்க தம்பி பொண்டாட்டி. அதான் வில்லங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. 1 வருஷம் இல்ல சார், 25 வருஷமா கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். 25 வருஷம். ஒரு தடவை. ஆமா சார். அப்ப ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க, சில்வர் ஜூபிலி 25 வருஷம். முடிஞ்சாதான் சார் ஸ்வீட் எடுக்க கொண்டாடுன்னு சொல்லிட்டு. ஆனா முடிஞ்சிடும், அடுத்த வருஷத்தோட பினிஷ் ஆயிடும்.
முடியுதா? சரி சரி. முடியுதா? உங்களுக்கு ஏஜ் 56 என்னம்மா இருக்கும்? 60 வயசு ஆகுதுங்க சார். 60 வயசு. ஓகே, மகிழ்ச்சி. பரவாயில்லையே. இப்போ சின்ன வயசுல இருந்து எப்படின்ட்டீங்களா, இடையில தான் அந்த சித்தர்களோட தம்படியா வர்றீங்களா? இல்ல சின்னதுல இருந்தே அம்பாலோட தொடர்புல இருக்கேன். அது அவங்க தெரியுது. காமிச்சு கொடுத்ததுதான். சரி, எத்தனை கடவுளோட தொடர்புல இருக்கீங்க? அன்பால், சிவன், மத்தபடி எல்லாரும் யார முருகனோட ஆற்றல் முருகன் இருக்கு என்கிட்ட. வந்துட்டாரா? அப்போ முருகன் வந்துட்டார். கொல்லிமலையில போயிட்டு முருகன், அப்புறம் சரஸ்வதி, போகரு, அப்புறம் புலிப்பாணி சித்தரு, என்னங்க சொல்றீங்க? அகத்தியரு, மகாவத்தார் பாபாஜி, இமயமலையில போய் மகாவத்தார் பாபாஜியோட இதுல அவர் வந்து என்னோட ஆன்மாவோட இணைஞ்சிட்டாரு. அவர்கிட்ட அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அது மாதிரி நான் கொஞ்சம் சதுரகிரியும் கைலாயம் போகணும். ஈசா வந்து மகா சிவராத்திரி அப்போ அப்புறம் வந்து வாசி பண்ணும் போதெல்லாம் வருவாரு, வந்து டச் பண்ணிட்டு போவாரு. ஓகே, இந்த சதுரகிரி, இந்த இமயமலை போறதெல்லாம் வழக்கமா நம்மள மாதிரி தான் போறீங்களா, இல்ல இப்படி பறந்து ஹாஸ்டல் அப்படி ஏதாவது போறீங்களா? எங்க குரூப்போட போவோங்க ஐயா. குரூப் எல்லாம் எப்படி பஸ்ல அந்த மாதிரி தானே? ஓகே ஓகே. ரைட் ரைட். அப்படியே அப்போ பெரிய விஷயங்கள் இருக்கு. நன்றி. உங்களை பண்ற இவ்வளவு பெரிய அனுபவம், அது சித்தத்துல எல்லாம் வந்து இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. உங்களுடைய அனுபவத்துக்கும் பகிர்தலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் ஜனங்க மாயையில சிக்கின்னு இருக்காங்க. அவங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா எங்க இதுலயே அப்படிதான் டீச்சர் வாங்கினவங்களே நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க கிளாஸுக்கு. ஏன்னா பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க, பணம் தான் பெருசுன்ற மாதிரி. பட் இங்க வந்து பூமியில தான் பணம் வேணும், பட் மேல போனாலும் புண்ணியம் தான் வேணும். ஆனா எங்களோட இதுல அவங்க எடுக்கிறது பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. 0% இருந்தாதான் எடுப்பாரு அகத்தியர். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து 0%. ஓகே ஓகே. புண்ணியம் அதிகமா இருந்தாலும் எடுக்க மாட்டாங்களா? புண்ணியம் அதிகமா தான் திருப்பி பிறவி கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்சம் உலகத்தை திருத்திட்டு வான்னு சொல்லிட்டு. அதனால இல்ல தெளிவா இருக்குமே, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஐயா. எனக்கு பிறவி வேணாம், இதோட போதும். ஐயோ என்னால வாழ முடியும். நீங்க தெளிவா இருக்கீங்க தெரியுது. எங்க இதுல ஒருத்தர் அப்படிதான் தான். அது மாதிரி இதை வந்து தீட்சை கொடுப்பாருன்னா எவ்வளவு கொடுப்பாருன்னு கேக்குறான். செக் போட்டு கொடுப்பாங்க போல இருக்கு. இது அது இல்லடா, டீச்சர்னாலே விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே ரைட். உங்களுடைய புரிதலுக்கு நன்றிமா. பாவம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 7-8 ஆயிடுச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேற ஏதாவது இருந்தா ஷார்ட்டா முடிச்சிடலாம். 1 hour நினைச்சேன். எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்து சொல்ல வணக்கம். ஷார்ட்டா ஒரு 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 நிமிஷம் டக்கு டக்குன்னு முடிச்சு. ஒரு நிமிஷம் போதும். ரைட்டுண்ணா, சொல்லுங்க. ஆனா எனக்கு ஹீலிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா யாரையாவது ஹீலிங் பண்ண சொல்றீங்கன்னா நைட் உட்காந்து நான் பண்ண முடியும். ரைட். அந்த ப்ராசஸ் இருக்கு. நான் இப்போ எல்லாத்துமே டீட்டெயிலா பேசலன்னா டைம் அதிகமாயிடுச்சு. ஒரு டைம் ஃபிக்ஸ்டு டைம் வச்சுட்டு டாக்டர்கிட்ட நான் கேட்டுறேன். டாக்டர் வந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களோட கொஸ்டின். அது ஆரம்பிச்சு டெய்லி கம்பல்சரி நடக்கும். இப்போ அதான் ஏதாவது டைம் சொன்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்றேன். ஓகே நன்றி. உங்களை நான் யாரா இருந்தாலும் சரி. ஆஸ் வெல் அஸ் இவர் வெங்கட், நம்ம நண்பர், நம்மளுடைய சமகால நண்பர். இஸ் பேசிக்கலி ஹீலர். வந்து நிறைய பேருக்கு வந்து ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஹீலிங்கால கியூர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுல ஸ்பெஷாலிட்டினா ஹீலிங் கொடுத்து கியூர் ஆனவங்ககிட்ட இருந்து எப்போயும் எந்த பணமும் வாங்குறது இல்லை. சோஷியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் லெவலில், அப்புறம் வெளிநாடுல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இண்டிவிஜுவலா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி சப்போஸ் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்தாக்க எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அவர் ஹீல் பண்ணிட்டு அவரால் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இதை முறைப்படுத்தி டாக்டர்கிட்ட எதுவாக இருந்தாலும் இது உங்களுடைய சஜஷன் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அதை நான் எல்லாமே நோட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட சஜஷன் வாங்கிட்டு எப்படி கொடுக்கறது, யாராவது எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கறது கேட்டுட்டு பண்ணலாம். பட் அவர் இன்ட்ரெஸ்டட் பீப்புள், நானும் பண்ணேன். அப்போ முறைப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணா மற்றவர்களோட நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு பாதிக்காம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அவர் பண்ணுவாரு. ஸோ எல்லாருமே சார் சொன்ன மாதிரி வி ஷுட் பிகம் ஏ லைக் தட் ஏ ஹீலர். அடுத்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் எல்லாரோட நோக்கம். தான் சார்ட்ட நான் சொல்றேன். கண்டிப்பா இதை பத்தியான கைடன்ஸ் நான் அதனால தான் சொன்னது டாக்டருக்கு. இப்போ இது ஹீலிங் பத்தி சொல்றது எல்லாமே அப்போ அவ்வளோ பேர்ல பண்ண முடியாது. இப்போ செலக்டட் பீப்புள்னா ஆல்ரெடி நீங்க இதில் இருக்கீங்க, ஹீல் பண்ணிருக்கீங்க, ஹீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுக்கான பர்சனல் கியூரபிள் பர்சனும் இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சில தவறுகள், அதை அந்த குறைகளை சரி செஞ்சாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களால பயனடையக்கூடியவர்கள் நிறைய இருப்பாங்க. அதை டாக்டர்கிட்ட சொல்றேன். இவங்களுக்கு நமக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ்டா ஒரு விஷயம் சொல்லி அதை எடுத்துட்டு போறது எப்படி அப்படிங்கிற மெத்தட்ல உங்களுடைய கேள்வி எல்லாமே இப்ப எல்லாமே டாக்டர் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது
இல்ல சொல்லுங்கம்மா. நம்ம கொஞ்சம் ஹெல்ப் காசு கொடுக்காம ஹீல் பண்ணீங்கன்னா அது இதுவாகாது. அதனால நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, நான் பண்ணேன்னா கோவிலுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அந்த கோவில்ல போட்டுற சொல்லுவேன். நான் வாங்க மாட்டேன் காசு. பட் அந்த மாதிரி பண்ணலாம், காசு வாங்காம பண்ணக்கூடாது. இல்ல அது அவர் பண்ணுவாரு, பட் அவர்கிட்ட காசு வாங்க மாட்டேன், யாராவது சர்வீஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிடுவாரு. கரெக்ட். கர்மா கழியணுங்கிறது தான் பேஸ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நன்றி நன்றி. ஓகே சொல்லுங்கண்ணா. அதே மாதிரி ஆசியம் அதே மாதிரி வரவங்களுக்கு வந்து டிலே ஆகுது, ரொம்ப டிலே ஆகுது இல்லையா, 3 மாசம் 6 மாசம், அந்த தாமதத்தை கொஞ்சம் குறைக்கணும் தான். நம்ம எல்லாமே கர்மா கர்மா சொல்லிடுறோம், கர்மா தெரிஞ்ச அப்புறம் ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்பான் இல்லையா. ஓகே. சோ அதோட அந்த டைம் டியூரேஷன் வந்து குறைச்சோம்னா அவங்களுக்கு அது பிரேயர்லயும் வச்சிருக்காரு. அதான் சொல்லல 200 நாள் வர்றதுக்குள்ள 3 டேஸ்க்குள்ள ரிசல்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. 100 டேஸ் 114ஆம் தேதி அடுத்த சண்டேங்கிறது 125 டேஸ் வருது. ஸோ 100 டேஸ்க்குள்ள வந்து இந்த டியூரேஷனை குறைச்சிருன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஹீலிங் இன்னர் ப்ராசஸ் நடக்கிறதுக்காக தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது பண்ணலாம். இதை நான் சொல்றேன், உங்களுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே நன்றிண்ணா. வேற வேற வேல்யூபிள் பாயிண்ட். ஓகே மற்றவங்க யாராவது டக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி. எஸ் சார் வணக்கம். பேராசிரியர் வணக்கம், சொல்லுங்க. அதாவதுங்க சார், பவானி செந்தில் மேடம் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் வழிபாடு இல்ல, வாழ்க்கையே வழிபாடா இருக்கணும். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகள் மற்றும் நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைப்பேன். இந்த கிளாஸுடைய ஹிஸ்டரி எல்லாமே வந்து எங்க குழந்தைகளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க சார். உதாரணத்துக்கு இப்ப அமாவாசையானா உங்க முன்னோர்களை நினைச்சு சாமி கும்பிடுங்க, அந்த குழந்தைகள் அந்த தாட் வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன குழந்தைகளுக்கு நாங்க வந்து அப் டு 8th எல்கேஜி டு 8th வரை இருக்கு எங்க ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல உள்ள குழந்தைகளுக்கே நாங்க அது பிரேயர்லயே நான் சொல்லுவேங்க சார், இன்னைக்கு அமாவாசை உங்க முன்னோர்களை நினைச்சு சாமி கும்பிடுங்க. இதெல்லாம் அது ஒரு நன்றி உணர்வு. இப்போ ஒரு யாராவது ஏதாவது செஞ்சாங்க, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட தேங்க்யூ சொல்லணும். இதெல்லாம் அந்த சின்ன குழந்தைகள்கிட்டயே அதை விதைச்சிட்டே வரும். அது இதனுடைய ஜிஸ்ட் போயிட்டே இருக்குது. நமக்கு புரியுற மாதிரி கர்மாங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லலனாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலம் அவங்களுடைய இதை வளர்த்துக்கிறதுக்கு, அவங்களுடைய நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறதுக்கு இந்த கிளாஸ் வந்து எனக்கு உறுதுணையா இருக்குது. அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ வந்து இதுல ஆட் பண்ணி விட்டுருக்கேன் நானு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிலே ஆகுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா எடுத்துக்கிறாங்க சார். அவங்க புரியுது, நம்ம டியூ டு அவர் கர்மா நமக்கு வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இருந்தாலும் கூட எந்த ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ 3 மாசம் 4 மாசம் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா எடுத்துக்கிறாங்க. தயவு செஞ்சு மன்னிக்கணும் தவறு இருந்தா. டிரான்ஸ்பரன்ஸ் மேடம், இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவரு குழந்தை வேலும் சொன்னாரு, இப்ப முதல்ல நம்ம அண்ணன் எல்லாருமே சொல்றாங்க. அது அதாவது நம்ம கொஸ்டின் கேட்டா அதுக்கு உடனே இமீடியட் ரிப்ளை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க சார். மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். ரைட் கரெக்ட் தான், நானே தான் சொல்லியிருக்கேன். அதுதான் சார், அது மட்டும் கொஞ்சம் டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் நம்ம மிஷன் வந்து டெவலப் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். டைம் டியூரேஷன் ஓகே ஓகே சரி, அது இந்த கரெக்டானதான். எல்லாருமே சொன்னது நிறைய குரூப்லயும் போட்டிருக்காங்க. ஓகே நன்றிம்மா. வேற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர சார் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர ஞான குருமார்கள், அவங்க நல்ல அகத்தியரோட கீழே ரொம்ப நல்ல பெரிய நல்ல இதுல இருக்காங்க. அவங்க பேரை நான் கொடுத்தேன், நீங்க வந்து ஆட் பண்ணவே இல்ல. அப்படியாம்மா? சாரி, குரூப்ல போட்டிருந்தீங்களா? அது என்னன்னா, இப்ப பேர் கொடுத்திருப்பீங்க இல்லையா, பிரேமலதா மேடம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆட் பண்ணிருப்பேன். திரும்ப அது ஸ்டோர் ஆயிட்டு கொஞ்சம் டைமிங் எடுக்கும், திரும்ப ஆட் பண்ணணும் இல்லையா. அந்த கேப்ல யாராவது போன் பண்ணிடுவாங்க, வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தும் போது அந்த இந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது குரூப்ல எடுக்கணும். அந்த டைமிங்ல போன் வரும்போது மிஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான் மிஸ் ஆகும், தவிர இது பண்ணல. ஐ வில் ரிமெம்பர், தேங்க் ஃபார் யுவர் ரிமெம்பர், ஐ வில் ஆட் ஷார்ட்லி. இது முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த வேலையை நான் பண்ணிடுறேன். அவங்க பேரு இல்லைன்னா உங்க இதுல இருக்கிற வாட்ஸ்அப் நிர்மலாவா? நிர்மலா உமாசங்கர். நிர்மலா உமாசங்கர். அதான பார்த்து என்னடா ஆம்பளைங்களா வர்றாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வரது எல்லாமே லேடிஸ். இதுல காலேஜ் ப்ரொஃபசர் சார், அவங்க இது மெடிக்கல் காலேஜ். நம்ம எதுக்காக நான் இது சொல்றதுல இந்த குரூப் இல்ல, நீங்க இருக்கீங்கன்னா உங்க நல்ல ஆத்மா தான் இருக்க முடியும். நான் இதுக்காக இது சொன்னேன்னா, இந்த குரூப்ல ஐ ஹாவ் டு வெரி பிலீவ் அபவுட் திஸ் குரூப்பை பத்தினாக்க லேடிஸ் அதிகமாக இருக்கிறாங்க. லேடிஸுடைய நம்பிக்கை பெறுவது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் இதில் 90% லேடிஸாக இருக்கும் போது நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத விட கரெக்டாகவும் செய்யணுங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஜென்ஸாக இருந்த ஏதாவது போனால் அவங்களையும் கேட்கவும் மாட்டாங்க, நம்ம எதனாலும் சொல்லலாம். ஆனால் இவங்க அன்னைக்கு அந்த காலத்தில் சொன்னீங்களே சார், முதல் நாளில் சொன்னதில் கூட நோட் பண்ணி கேட்பாங்க. அதனால கூடுதல் பொறுப்பும் கவனமும் இருக்கணுங்கிறதுனால லேடிஸோட கோஆப்ரேட் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக கரெக்டாக ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு. நான் ஆட் பண்ணிடுறேன் மேடம் ஷார்ட்லி. அண்ட் அடுத்தது வேற யாராவது? சார் ஒரு மிஷன் வந்து ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங்கே இருக்க முடியும். டெஃபினட்டா மேடம், எனக்கு ஐ நோ வெரி வெல், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு அதுல நம்பிக்கை உண்டு. இல்லை, ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸே அதான். நார்மலா எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்க ஆம்பளை தான் போய் அடிதடி பண்ணிட்டு இருப்பான். ஆனால் கடைசியில் இப்போ இந்த இலவசம் கொடுக்குறதுனா லேடிஸ் தான் கொடுக்குறாங்க. இலவச பஸ் கொடுக்குறது, கண்ணாடி கொடுக்குறது, சோப்பு போடுறது, இது எல்லாமே அங்கதான் போகுது. ஜென்ஸை மதிக்கிறதே இல்லை. ஏன்னா வின்னிங் கெப்பாசிட்டியை டிசைட் பண்ற ஃபைனல் அத்தாரிட்டி லேடிஸாக தான் இருக்காங்க. நாட் ஓன்லி ஹியர், வேர்ல்டு வைடு அதுதான். அப்போ ஒரு பெண்களுடைய சமூகம் எதை ஆதரிக்கிறதோ அது நிச்சயம் வெற்றி பெற்றதாக இருக்கும். அது வெற்றி நோக்கி தான் செல்லும். நான் வெரி பிகினிங்லேருந்தே சொல்றேன். ஏன்னா ஃபோன் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நான் அவ்வளோ சொல்லுங்கம்மான்னு தான் சொல்லுவேன். அவங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடும். ஏன்னா லேடிஸாக தான் இருக்கும். அப்படியே ஒரு சில அன்னைக்கு போட்டிருந்தேன், ஒரு சில ஜென்ஸ் பேசினாலும் 2 செகண்ட்ல இது சார் அம்மாட்ட கொடுத்துறேன்றாங்க. அவ்வளோதான். அதில் டேக் ஆஃப் மிஷின் எல்லாமே லேடிஸ் தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, உங்களுடைய சார் லேடிஸுக்கு தாங்க சார் பிரச்சனை ஜாஸ்தி. எங்க போனா பிரச்சனை தீரும்னு பாக்குறோம். ஆமா, உண்மைதான். அதனாலதான் வர்றாங்க. குடும்ப பொறுப்புகள் பொறுப்புகளை பற்றி வெளியில் சொல்லி அதுக்கான சொல்யூஷன் தேடுறத ஆண்களை விட பெண்கள் தான் 99.9%. இந்த பிரச்சனை ஓகே சார். எஸ், என்னோட சஜஷன் சார், இப்போ டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, டக்குன்னு எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க மாட்டேதுன்னு. இப்போ 18 வருஷமா நான் ஓடின்னு தான் இருக்கேன். இன்னி வரைக்கும் ஒன்னும் தேடுதல் இருந்துட்டே தான் இருக்கு. கர்மாவை பத்தி தேடுதல் ஒண்ணு இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்சாலும், எவ்வளவுதான் சித்தர்கள் நம்மளுக்கு வழி காமிச்சாலும், டக்குன்னு நம்ம ஒருத்தர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு எனக்கு சொல்யூஷன் பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு இந்த 4 மாசத்துக்குள்ள ரிசல்ட் வேணும்னா அது சாத்தியம் இல்லை சார். டக்குன்னு எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும். டியூரேஷன் கொஞ்சம் பொறுத்துக்கணும் சார். எனக்கு சொல்லும் போதே நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேசிக் சென்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அவங்களும் பொறுமையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இது இன்னைக்கு பண்ணி நாளைக்கு முடிகிற காரியம் இல்லை சார் இது. ஓகே ஓகே, என்னோட சஜஷன் டியூரேஷன் டைம் இந்த டைம்க்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா இல்லை. கர்மாவோட பவர் அதிகமா இருந்தா, ரொம்ப அதிகமா இருந்தா பாரம் தாங்க முடியாது சார். அது டைம் எடுக்கும். ஒருத்தர் கம்மியா இருக்கும், டக்குன்னு வந்துடும். ஆமா, அந்த புரிதல் இருக்கணும் சார். என்னோட கருத்து இதுதான். அதே மாதிரி சார் ஒண்ணு சார், எனக்கு அந்த கிறிஸ்டல் பத்தி ஹைப்பும் மெடிசன் பத்தி ஹைப்பும் கொஞ்சம் வரவங்களுக்கு, நானும் ஒரு நார்மல் பர்சன் தான். எல்லாரும் அதை கிடைச்சிடணும், நானும் கிடைச்சிடணும், டக்குன்னு கிடைச்சிடணும், நம்ம வாழ்க்கை மாறணும், அதுக்கு அந்த கர்ம விதி ஒத்துக்குனாதான் வர முடியாது எல்லாமே. அது அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடணும் சார். இந்த மாதிரி இந்த பீரியட் ஆகும், என்ன ஆகும், ஏதாவும் நம்மளுக்கு தெரியாது. வெயிட் பண்ணுங்க, நடக்கும், சாத்தியக்கூறு இருக்குது. சாரை பார்த்தோம் எல்லாருமே பண்றது ஹைப். நான் நார்மலா பார்த்தேன்னா, ஓ நம்மளும் கிடைச்சிடும், நம்ம வாழ்க்கை மாறிடுமா, ஜீபும்பா போட்டு மாறிடுமா, அந்த ஒரு புரிதல் இருக்கணும் சார். கிறிஸ்டலை பத்தியும் அந்த மெடிசன் பத்தியும் அந்த ஹைப் வந்து அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பேசிக்கா அதை கொடுக்கணும் சார். சரி, ஓகே ஓகே, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, நன்றி நன்றி. உங்களோட புரிதலுக்கு கரெக்டு தான். அதுதான் இங்கே ரியலேட்டா ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நீங்களும் புரிஞ்சிருக்கீங்க. ஆல்ரெடி சித்தர்களோட வழியில் இருக்கிறதுனால சொல்றீங்க. பட் அதை தான் அவங்க இன்டைரக்டா இருக்காங்க. ஒரு விஷயத்துல உள்ள வராங்கிறது அதை டிவைட் பண்ணிக்கலாம்பாங்க. இப்போ ஒருத்தர் 100% கர்மானா 100% கழிக்கிறது பதிலாக ஒரு 50% வச்சுட்டு இந்த 50% கிளியர் பண்ணி அவனுக்கு அதை புரிதல் வந்தோம், ஒரு இத்தனை நாள்ல கொஞ்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஈஸியா பண்ணி புரிஞ்சுப்பாங்க. சரி, உண்மையிலே போனா ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இருந்தால் நல்லா இருக்கும் அவங்களுடைய இதுவும். பட் ரியாலிட்டி என்ன நடக்குதுங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஸோ ரெண்டுமே நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ரெண்டுமே இட்ஸ் ரைட் வே. தேங்க்யூ. மற்றபடி கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன். அடுத்த 9 மணி ஆகிடும். எல்லாமே குடும்ப பொறுப்பில் உள்ளவர்கள். ஏஐடிஎம் யூஸ் பண்றீங்க சார். அதுல வந்து ரீல்ஸ், இந்த கோட்ஸ் அதெல்லாம் வந்து ரெகுலரைஸா குரூப்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க ப்ரொமோஷன் ஜஸ்ட் இன்டிமேஷன் மட்டும் போடுறீங்க, அடுத்த கிளாஸ் வரும்னு சொல்லி போய்டும், அது மட்டும் தான் விசிபிளா வருது. அடுத்து நம்ம கிளாஸ் போது 1.5 மணி நேரம் 2 hours ஆகுது. அதை எல்லாரும் உட்காந்து பார்க்கறதுக்கு பக்கமும் பொறுமையும் நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியல. அதனாலதான் எழுத ஆரம்பிச்சாச்சு. எழுதுனா ஒரு 10 minutesல ஏதாவது ஒரு கிளிக்கிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு உள்ள வருவாங்க அப்படின்னு மெயின்டான்ல எழுத ஆரம்பிச்சேன். அதை நீங்க இப்ப நீங்க வாங்கியிருக்காங்களா பெர்மனன்ட் மேடம், அதை வச்சு நீங்க ஃபுல்லாவே நீங்க யூஸ்ஃபுல்லா கொடுக்க முடியும். ஒண்ணு டீமை வச்சு, இந்த ஏஐ டீம் வச்சு ரீல்ஸ் கோட்ஸ் வந்து நான் கோட்ஸ் பொன்மொழிகள் வந்து ஐஎஸோட பொன்மொழிகளை வந்து சும்மா கன்னடா எடுத்து போட்டு
குரூப்ல போட்டீங்கன்னா குரூப் மூலயமா மூவ் ஆகும் அடுத்தது ப்ரொமோஷனுக்கு. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் ஐயாவோட வீடியோஸ் ஆல்ரெடி ரீல்ஸா எடுத்திருக்கீங்க. அதை வந்து நம்ம கேள்வி கேட்டு தொலாவி எடுத்து போற நேரத்துக்கு ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா டெய்லி 2 போஸ்ட் பண்ணா கூட நாலேஜ் ஷேரிங் ஈஸியா இருக்கும் அடுத்தது கொண்டு போறதுக்கு. ஸோ இது இப்போதைக்கு என்னுடைய தகவலை வச்சுக்க. ரொம்ப நன்றி. நன்றி. 3 சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று ரைட் அப்ஸா இருந்தா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும். சார் சொல்ற கோட்ஸா பொன்மொழியா வச்சுக்கணும்னு சொல்றீங்க. ரைட்டு. அடுத்து ஷார்ட்ஸா சொல்லும்போது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ரைட், ஓகே. இது மெயினா அந்த டீம் எடுத்தது காரணமே அதுதான். நீங்க சொல்றீங்க இல்லையா, ரைட் அப்ஸ் வந்து போடுறணும். பட் நான் ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு இருந்தேன். இப்போ எழுதிட்டு எனக்கு திரும்ப போட்டு எனக்கு இந்த ஒரு 1/2 hour டைம் எடுக்குது இல்லையா, அந்த டயத்துக்குள்ள நிறைய கால்ஸ் வந்ததுனால நான் எழுதிடுவேன். எனக்கு நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, சார் பேசுற அத்தனை பாயிண்ட்டுமே அந்த 1.5 hour செஷன்ல கரெக்டா 15 பாயிண்ட் 2 பாயிண்டா தான் இருக்கும். கரெக்டாக பாயிண்ட் டிக் அடிச்சா சொன்னது ஃபுல்லாகவே ரிசீவ் ஆகிடும். அப்படி தான் எழுதும். அதனால் நான் எழுதுனதை திரும்ப உட்காந்து டைப் பண்ணி போஸ்ட் பண்ணி அந்த டூரேஷன்ஸில் கால்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருந்ததுனால அதை நான் பண்ண முடியல. ஸோ இது கரெக்டான சஜஷன் தான். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடும்போது சர்ச் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சார் பேசுறது அப்படியே டிட்டோ லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க. அது உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி. ஐ ரியலி தேங்க் டு யூ. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஈச் அண்ட் எவ்ரிடே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் தான் நான் சொன்னேன், அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிசீவ் ஃபுல்லு உட்காந்துட்டு இப்போ சார் அண்ணா கயிறு அப்படின்னா அண்ணா கயிறு பற்றி ஃபுல்லாக சொல்கிறத விடவும் அரஞ்சான் கட்டுனால் நல்லது. அது வந்து செரிமானத்தை அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் அவ்வளோதான். அடுத்தது என்ன சொல்றாரு, பாயிண்ட்ஸ். இப்போ அதிகபட்சம் 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வேலையும் குறையும். அடுத்து அதை நான் அப்படியே டேரெக்டாக போஸ்ட் பண்ணுவேன். பட் இப்போ என்னென்ன மோரோவர் பரிமலா மேடம் வந்து அந்த இது வாங்கிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலி லேட்டாக வாங்கினான் இருந்தேன். சார் பேசுகிற அப்படியே எல்லாமே டிட்டோவா ரைட் அப்ஸாகவே வந்துடும். ஸோ இது ஃபியூச்சரில் வந்து இது அப்படியே வந்து புக்லெட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். டோட்டலாகவே புக்காக வரும். சார் பேசுறது எல்லாமே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு புக்லெட்டாக மாற்றி டோட்டலாகவே ரிலீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது பழசுங்கிறத விட்டுட்டு இப்போ அடுத்து ப்ரெசென்ட்ல இருந்து இன்னைக்கு டே டு டே லைஃப் இன்னைக்கு என்னவோ இன்னைக்கு ரைட் அப்ஸ் உடனே கொடுத்துரும். பழசு கொஞ்சம் பொறுமையா வரும். அப்படிங்கிறதுனால ரைட் அப்ஸும் உடனே கிடைச்சிரும் உங்களோடதுக்கு. இவ்வளவுதான் ரிஸ்க் எடுத்து போராடி புரிய வைக்கிற ஏன் போராட்டம் அப்படின்னா இதெல்லாம் இன்விசிபிள்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுங்க. தெரிய வைக்கிறதுக்கே பெரிய விஷயம், அதை தெரியப்படுத்துறது பெரிய விஷயம். அது நீங்க இப்ப நீங்க ப்ரோமோட் பண்ற ஏஐ வீடியோ கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். அது கரெக்டான வே தான். நன்றி ஷார்ட்ஸ். ஓகே, நன்றி. உங்களோட 3 பாயிண்ட் சஜஷன் மேல பண்ணிக்கிறேன். அடுத்து வேற ஏதாவது ஆர் அண்ணன் டாக்டர் ஆகுங்க மியூட்ல இருக்கீங்க அண்ணா. நம்ம வளர்மதி அம்மாவா அவங்க? ஏன்னா நான் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்க பொண்ணுன்னு சொன்னேங்க. என்னங்க இப்படி மாறி போயிட்டீங்க? எங்கெங்க இருக்கீங்க? அந்த பியூட்டி பார்லர் பேரை சொல்லுங்க. அந்தமான் இல்ல, அந்த பியூட்டி பார்லர் பேர் சொன்னீங்கன்னா நம்ம குறிச்சிட்டு போறப்ப பாக்கலாமுங்க. நான் உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். நான் அது சார் அதை சொன்னேன், டாக்டரா கூட்டிட்டு போயிருக்கீங்களான்னு பார்த்தா நீங்க தான். நன்றி நன்றி நன்றி, பரவாயில்ல. அந்த பார்லர் பேரு கட்டாயம் கேளுங்க சார். பாத்தியா மேடம், பியூட்டி பார்லர் போடு பேரு. இல்ல பார்லர்ல ஒண்ணு இல்லைங்க, இங்க அந்தமான் வந்திருக்கறனால இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். பரவாயில்ல. அப்போ அங்க மன்னிக்கணும், நானே அவங்கள தேடினேன் போட்டோல. எங்க இருக்காங்க அவங்க, தங்கச்சியா பொண்ணா அப்படி தேடினேங்க சார் நேத்து. இல்லங்க சார், சம்மந்தமே இல்லாம இருக்கு. அருமை அருமை, நல்லா இருக்கு. சோ எங்க மாறிட்டீங்க போங்க. ரொம்ப ரமணிச்சந்திரன் எழுத்துக்கள்ல கூட அதான் சார் சொல்றாரு, தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்கணும், நாம பிரிஸ்கா இருக்கணும். இது காலையில எழுந்த உடனே கண்ணாடியில பார்த்து நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ரமணிச்சந்திரன் எழுத்துக்கள்ல நான் படிச்சேங்க சார். ஆமா ஆமா பண்றாங்க. அருமை. வாழ்த்துக்கள். என்னங்க அங்க போய் வயசை குறைச்சிட்டு வர்றீங்க போல இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கு. நீங்க தான் நீங்க கட் அடிக்கிறதுல நம்பர் 1 இருக்கீங்க நீங்க. தேங்க்யூ சார். இது ஒரு கர்மா தாங்க சார். சரி சரி, மகிழ்ச்சியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லது, சரி, ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப். நன்றிண்ணா, நன்றி நன்றி. கருத்து சொல்லிட்டுங்களா? சொல்லுங்கண்ணா. ஓகே, எல்லாம் சரிங்கய்யா. இதுல வந்து ஒரு லீடர்ஷிப்னு சொல்றீங்க, இல்ல ஒரு 2 பேர்த்த வந்து மேஜரா பண்ணலாம்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே. இதுல முதல்ல வந்து நம்ம இதுக்காகவே இருக்கணும்.
நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் பாபாஜி தெரியும், அது தெரியும். நான் நிறைய செஷன்ஸ் எல்லாம் போயிருக்கிறேன். எதுவுமே இல்லாம இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம இளங்கோ ஐயா ஆசி தம்பியோட வழிநடத்துல மட்டும் இருந்தால் அவங்களுக்கு இந்த லீடர்ஷிப் கொடுக்கறதுல ஒரு தகுதி இருக்கும். 4 சட்டத்துல பிளைன் பண்ணிட்டு அவங்களால இதுல கம்பேரிசன் நிக்க முடியாது, முழுமையா நிக்க முடியாது, ரொம்ப சிரமமாயிரும். அதே மாதிரி மாதிரி டிராவல் பண்றவங்களும் லீடர்ஷிப்பை போட செட் ஆகாது. இதை முழுமையா எடுத்து கொண்டு போறவங்கள கொண்டு போகணும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு நம்ம ஏன் வந்து இந்த தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கேட்டது காரணம் என்னன்னா, இப்ப ஐயா சொல்லிட்டாரு வந்து மொத்தமா ஒரே டீமா பண்ணிடலான்னு. அது வாய்ப்பு இல்லைங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒருத்தர் வந்து மோடி நல்லவர், அம்பானி உத்தமமானவன் சொல்லி ஒருத்தர் போடுறாரு. அத வந்து அந்த விளம்பரத்துல போடுறாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்க? இருக்கிற கர்மாவை தொலைக்கிறதுக்காக வந்து மறுபடியும் ஏன் கர்மாவை சேர்த்திருக்கா இந்த விளம்பரத்தை போடணும்? இதை ஒருத்தர் வந்து வெரி குட் சார், சூப்பர் சார், ஆமா சார் ஒருத்தர் ஆமோதிக்கிறார். இது வந்து சரியான ஒரு முறை. அது என்னோட நான் மன்னிக்கணும்னா அதை நான் பார்த்தா கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ண வேண்டியது. இது 100% அவாய்டபிள். சாரி, நான் கவனிக்கல. ஓகே, நன்றி. அதை நான் அவாய்ட் பண்றேன். அதெல்லாமே அவாய்ட் பண்ணதுக்காக நம்ம இது வந்து ப்ரூஃப் எடுக்கிறோம். இங்க வந்து நம்ம எதுக்காக போறோம், எதுக்காக பண்றோம், எதுக்காக செய்யறோங்கிறது முக்கியம். அதை மட்டும் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இது கொடுத்தா நல்லா இருக்கும். எதையோ 10 எடுத்துக்கிட்டு கூட நின்று நான் இதை செய்யறேன் சார், அதை செய்ய சார் கொடுத்தது நமக்கு அது இதான் இல்லாம போயிடும். இது என்னோட தாழ்மையான கருத்து. யாரையும் நான் தாக்கி பேச விரும்பல, எதை சொல்லவும் விரும்பல, இருக்கிறத சொல்றேன். உண்மையா நேர்மையா இருந்தால் எது வேணா நிச்சயமா நடக்கும். நிறைய விஷயம் பேசியிருக்காங்க, அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, அருமையான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாம் ஆழ்ந்த இருக்காங்க. இந்த குரூப் மென்மேலும் வளரணும். அதுக்கு நம்ம இந்த குரூப்ல உண்மையா இருக்கும். ரைட், ஓகே, நன்றி. நன்றி. உங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிறேன், உண்மைதான். இது இன்னொரு அண்ணன் சொல்ற, நான் அடிக்கடி சொல்றேன், அண்ணன் என்னுடைய அடுத்த துடிப்பு அப்படின்னு. குரூப்ல நான் இல்லை அப்படின்னா நான் எப்படி ரியாக்ட் ஆகணும் அண்ணன் அப்படி பண்ணுவாங்க. நான் கூட பரவாயில்ல ஏத்துக்கும் அப்படின்னா கூட அது இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல்ல இருந்து ஆப்போசிட்டா இருந்தா அண்ணன் உடனே டாக்டர் வரைக்குமா சொல்லி அது தப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அத ஃப்ரண்ட் வாரியர் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரு ஃபைட் பண்றதுல அந்த மாதிரி அண்ணன். அவருடைய கருத்துங்கிறது மக்களுடைய வளர்ச்சியாகவும் இந்த மிஷனை கரெக்டாக எடுத்துட்டு போகணுங்கிறதுல ரொம்ப கொள்கை உறுதிப்படி போட்டிருக்காரு. அவர் சொல்ற அதிகபட்சமா எடுத்துக்கிறது, இங்க இருக்கிறாங்க, இங்க இருந்து இன்னொரு குரூப்ல இருக்கிறாங்க, 10 குரூப்ல 10ஓட 11 இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையில சரியான பாயிண்ட். நான் பல்வேறு இடத்துல இருந்து நாலேஜை எடுத்துக்கிறதும் ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதும் தவறில்லை. அதுல நம்ம தலையிடல, அவங்களுடைய விருப்பம், அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ஜெனரல் குரூப், அதுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதுல இருக்கவங்க கூட அதுல நிறைய பேர் வந்து வேதாந்திரி மகரிஷியோட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அது ஆன்மீகம், அங்கிருந்து அந்த கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து 24 மணி நேரம் 24/7 எடுத்துக்கிட்டு போறது. இப்போ நீங்க சொல்ல நான் வேலை இருக்கு சார்னா, நம்ம இதை வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகணும்னு நான் நினைக்கல. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு மைண்ட்ல இருந்தாலே போதுமானது. இதை நீங்க நடைமுறைப்படுத்தினாலே, இப்ப மேடம் சொன்ன மாதிரி நான் என் பசங்களுக்கு சொல்லி தரதில்ல, நான் போயிட்டு இருந்தாலே ஃபாலோ பண்றேன். ஃபாலோவர்ஸ் தான். நீங்க ஜஸ்ட் ஒரு விஷயம் மற்றவங்களே கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கீங்களே, நீங்க எப்படி இருப்பீங்க, போயிட்டு இருக்கீங்களா, எப்போதுமே டூரே போயிட்டு இருக்கீங்களே, ஃபேமிலி பாத்துக்கிறது இல்லைன்னா, அப்போ ஒரு விஷயம் சொல்லலாம், இதுதான் கர்மா, நான் வந்து கரெக்டா செய்யறேன், ஃபேமிலிக்கு தேவையான சொல்றேன், இதை ஃபாலோ பண்றங்க போது அப்போ அவங்களுக்கு நிற்கும். 24 மணி வீட்டுக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வீட்டம்மா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளால இவ்வளவு தூரம் டூர் அடிச்சுட்டு போயிட்டு சொல்றதை கேட்கறாங்களே அப்படின்னா, அப்போ ஒரு கர்மாங்கிற விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா கரெக்டா இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கருத்துக்கள் அவர்களை சென்றடையக்கூடிய விஷயத்தை செஞ்சா போதும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை செய்யணும், 10 பேரை கூட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. குறைந்தபட்சம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாருக்குமே சொல்லணும்ல, அதை கேட்பவர் தயாராக இருக்கிற போது ஒரு வேலை சொன்னா போதும். ஒரு நாளைக்கு 20 அப்படின்னாலே ஒரு மாசத்துக்கு 60 பேர் கிட்டத்தட்ட இந்த செய்தி போயிருக்கும். அவ்வளவுதான். டாக்டர் சொல்றதே இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு போங்க, அவங்க மாறுவாங்க இல்லையா அப்படிங்கறத நாம எதிர்பார்க்கல, மாறுறது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. அதான் நான் நேத்தியே சொன்னேன், சிவபெருமான நேரடியாக வந்து மாணிக்க வாசகர் சொல்லும்போது கூட மாணிக்க வாசகர் எஸ்கேப் தானே ஆகுறாரு. அவங்களுக்கு அந்த கதிங்கும் போது நார்மல் ஹியூமன் பீங்களுக்கு அதை நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நான் தலைவர சொல்லும்போது சேவல் கூவி கொண்டே இருக்கிறது, சேவல் கூவி எழுந்திருக்க வேண்டும் என்பதில்லை, அது சேவலுடைய வேலை. நான் கூவுறேன், அடுத்தது ஏர்லி மார்னிங் வரப்போகுது, எழுந்திருங்க, கடமையை செய்யுங்க அப்படிங்கிறது. அது கூவுதேன்னு எழுந்திருக்கிறவங்க இல்லை, எழுந்திரிச்சு வேலை பார்த்து பயனடைஞ்சவங்களும் உண்டு. பட் சேவல் கூவி கொண்டே இருக்கிறது. அதே மாதிரிதான் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றின்னா, அடுத்தது யாராவது சொல்ல விரும்ப டக்குன்னு சொல்லுங்க, நான் இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். வேற யாராவது? நன்றிண்ணா, நன்றி. அடுத்தது முடிச்சுக்கலாமா? யாராவது சொல்றீங்களா? ராதிகா மேடம், கல்பனா மேடம், நீங்க கம்பல்சரி சொல்லுங்க.
இதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு புரிதல் நிறைய இருக்கு, அதனால ஷார்ட்டா நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். சார் நான் வெளியில இருக்கிறதுனால என்னால ரொம்ப பேச முடியல. ஓகே மேடம். ஆனா முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நானும் ராஜேஷ் ஐயாவோட வீடியோ பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன். ஆமா. இவங்க எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல நல்ல கருத்துக்களை கரெக்டான விதத்துல சொல்றாங்க. இது வந்து ஐயா என்ன முடிவெடுத்து சொல்றாங்க, பிளஸ் நீங்க என்ன எப்படி எடுத்துட்டு போறீங்களோ அது சொல்லுங்க. எவ்வளவு எங்களால முடியுமோ அது கண்டிப்பா நாங்க வந்து இது பண்றோம். ஏன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யாரையெல்லாம் எப்படி நம்ம மாத்தி நல்லபடியா கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதுல நல்ல ஆத்மாக்கள் நம்ம குரூப்ல கிடைக்கலாம். நம்ம சல்லடை போட்டு தேடும் போது ரொம்ப கஷ்டம்தான். இப்ப நம்ம எது சொன்னாலும் ஏத்துக்கிற நிலைமையில எல்லாருமே இல்ல. நமக்கு கூட இருக்கிறவங்க கூட வந்து அந்த அளவு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களோட கர்மா அந்த அளவு வேலை பார்க்குது. ஓகே. சோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் இத எடுத்துட்டு போறதுல, யாரு இது பண்ணினாலும். சோ கண்டிப்பா பண்ணலாங்கய்யா. நீங்க வந்து என்ன பார்த்துட்டு சொல்றீங்களோ அது கண்டிப்பா சொல்லுங்க. நன்றி. ஓகே மேடம், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சல்லடை போட்டு தேடணும் அப்படின்றீங்க. சல்லடை போட்டு தேடல, ஏன்னா இங்க உள்ள என்ட்ரி ஆகிறவங்க எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் சார் சொல்லியிருந்தாங்க. பட் அப்படி வாய்ப்பு கொடுத்தும் அதை பயன்படுத்தாதவர்கள் வேணா திரும்பி போகலாம், அதை புரிந்து கொள்ளாமல் போனதில்லை. இல்லை, என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறதே ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவன் சித்தர்கள் அனுமதியோட தான் உள்ள வர்றாங்க யாரா இருந்தாலுமே. அப்படி கொடுக்கப்பட்டுமே மிஸ் ஆகுறவங்க தான் யார் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இதுல வந்து செலக்டட் பீப்புள் இல்லையா, அதுல அந்த வேலையை செய்யற இடத்துல நான் இருக்கிறேன். இதுல கரெக்டா யாராவது இருப்பாங்க, யாரா ஃபாலோ ஒழுங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் இந்த 57 பேர் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது சித்தர்கள் சொல்லப்பட்டு அப்புறம் டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டு அனுமதியோட தான் இந்த விஷயங்கள் நான் சொல்றேன். அப்போ இதுல செலக்டட் பீப்புள் தான் இருக்கிறாங்க. பட் இதுல வந்து எல்லாருமே கம்பல்சரி மாற்றம் அப்படிங்கிறது இல்ல, குறைந்தபட்சம் எப்படி எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஓவரால் கருத்துக்களை ஃபைனலைசேஷன் பண்ணி நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் நம்ம குரூப்ல, எப்படி எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதை அதுக்கப்புறம் சார்கிட்ட சொல்லி கரெக்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை படிப்படியாக நடைமுறைப்படுத்தலாம். வேற யாராவது? ராதிகா மேடம், அடுத்தது லதா மேடம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சண்முக சுந்தரி மேடம், ராதிகா மேடம், அனிதா சிஸ்டர், டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ராஜேஷ், ரவிக்குமார் சார். மேடம் வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த கருத்து என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஆனா உன்னை திருத்து உலகம் தானாகவே திருந்தும் என்ற கொள்கையின்படி முதல் எண்ணில இருந்துதான் எல்லா மாற்றமும் ஆரம்பிக்க வேண்டும் என்றது. அதால எந்த குடும்பம், அது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், பிறகு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்று சொல்லி நான் இந்த வீடியோக்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்ப அவன் அருளாலே அவன் தான் விரும்பி என்ற உங்கள்ட பேச்சுக்கு நாங்க இந்த வேவ்லேருந்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை லிசன் பண்ணி அது சம்பந்தமா கேட்கிறவ. அப்படி கேட்கல நான் சில புரிதல்களை விளங்கப்படுத்துறேன்னா, அப்படி விளங்கப்படுத்தல சில பேர் ஓமன்னு சொல்லினா இன்னும் அந்த அதை அக்செப்ட் பண்ற நிலைமைக்கு இன்னும் வர இல்லை. அப்ப அது வர மட்டும் நாங்க வெயிட் பண்ணுவோம்னுட்டு நான் கீப் ட்ரையிங். நன்றி மேடம், நன்றி. ஓகே. அது கர்மா இருக்கிறவங்க பண்ணுவாங்க, நம்மளுடைய வேலைகள் நம்ம செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க தொடர்ந்து. நன்றி மேடம், நன்றி. வேற யாரு? ரவி சார், பிரியா மேடம் வணக்கம். மியூட்ல இருக்கீங்க. வணக்கம் சார், எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம். எனக்கு சார் மேல ரொம்ப மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. ஆசை தம்பி சார் மேலேயும் டாக்டர் சார் மேலேயும். எனக்கு கிறிஸ்டல் கிடைக்க லேட் ஆச்சு. பட் எனக்கு அதுல சின்ன துளி வருத்தம் கூட இல்லை. ஏன்னா நான் அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணேன். சாருக்கு தெரியும் எப்ப கொடுத்தா அது எப்ப கரெக்டா நடக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னாரு, பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன், கரெக்டான டைமுக்கு கிடைக்கும். முன்னாடி கிடைச்சாலும் அதோட பலன் நம்மளால அடைய முடியாது. ஸோ எனக்கு அந்த டேஸ்ல வந்து எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சாருக்கு தெரியும் நம்மலாம் இன்னும் லோவர் என்ன நான் சொல்றேன், நான் இன்னும் லோவர் லெவல்ல இருக்கேன், சார் ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கனால மேல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் எது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் அதை வந்து டோட்டலா ஜஸ்டிஃபை பண்றேன். நான் சாரோட
இதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, அந்த டைம் டியூரேஷன் அதுல எல்லாம். இன்னொன்னு, நான் இன்னும் ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணி இதை கொண்டு போற அளவுக்கு பெரிய லெவலுக்கு போகணுமா அப்படின்னு தெரியல. பட் நீங்க சொல்றத நிச்சயமா என்னால ஃபாலோ பண்ணி ஐ கேன் டேக் இட் டு பீப்புள், அதுல நான் ஷுவரா இருக்கேன். இங்க பேசுறவங்க எல்லாம் கேக்குறப்போ நான் இன்னும் வளர வேண்டியது ரொம்ப இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இருக்கு, பக்குவப்பட வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு தெரியுது. பட் ஐயாவோட வழிநடத்தல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்ற சேரிட்டி ஆகட்டும், அமாவாசை ரிச்சுவல்ஸ், அவரு கூட டிராவல் பண்றப்போ இப்ப என்ன தெரியுதுன்னா, எந்த விஷயம் நடந்தாலுமே அதை கார்மிக்கா ரிலேட் பண்ண முடியுது. ஓகே, அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஏற்கனவே ஏதோ பண்ணதோட விளைவுதான், அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதை போராடியோ, இதை அறிவால் இதை சண்டை போட நினைச்சோ, இதை மாத்த நினைக்கிறத விட்டுட்டு இதோட ரீசன் தெரிஞ்சனையும் மனசு ரொம்ப லேசாக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் சார். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சோ மச் டைம். தேங்க்யூ மேடம். நான் வெரி பிகினிங்ல நீங்க சொல்லும் பொழுதே உங்களோட இதுங்கிறது தனி பெரிய ஸ்டோரி. கியூர் ஆயிடுவீங்க. கியூர் ஆகி நீங்க வரும்பொழுது ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னது, யூஆர் லைக் ஏ லூயிஸ் ஹே அப்படின்னு சொல்லியிருந்தேன். லூயிஸ் ஹே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு இது. நீங்க இதுல இருந்து வெளியில வந்தவங்களே நீங்க பேசுகின்ற வார்த்தை அப்படிங்கிறது பலருக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்து அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பெரிய சோர்சஸ் உங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா நீங்க எண்ட்ல இருந்து கடைசி படியிலிருந்து முதல்ல வர்ற இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய முழுமையான அந்த குணமாகி வெளில வர்றீங்க இல்லையா, வந்தீங்கன்னா அது லூயிஸ் ஹே மாதிரி ஒரு பெரிய புரட்சியா இருக்கும். கண்டிப்பா நீங்க வருவீங்க, நல்ல முறையில் வருவீங்க, நல்ல குணமாகி பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வருவீங்க. நீங்க ஒரு லீடிங் பொசிஷனா வருவீங்க. நீங்க பிக் கிரேட் லீடரா வர முடியும். ஏன்னா நீங்க அந்த கட்டத்திலிருந்து அவங்களுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த வலியும் வேதனையும், அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க கடந்து வந்த அந்த பெயின் இருக்கு இல்லையா, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஐ நோ வெரி வெல். அதனாலதான் உங்களுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே ரொம்ப சார்ட்ட மன்றாடணும். நிறைய பேர்ல ரொம்ப உங்களுக்கானது இது. பட் நீங்க இந்த இதுல இருந்து வெளியில வர்றீங்க, கண்டிப்பா வருவீங்க. நீங்க வந்துட்டு நீங்க அந்த பட்ட கஷ்டத்துல சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இருக்காங்க இல்லையா, ஒரு டெஸ்ட் மோனி போதும். உங்களுடைய கியூர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டெஸ்ட் மோனி இருக்கு இல்லையா, உலகமே திரும்பும். அவ்வளவு பெரிய மிராக்களோட உங்களோடது. பட் வரும். உங்களுடைய கருத்து பகிர்தலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. அடுத்தது வேற லதா மேடம் அண்ட் எல்லாருமே ஷார்ட்ல சண்முக சுந்தரி மேடம். சண்முக சுந்தரி மேடம், லதா மேடம் முடிச்சுக்கலாமா? லதா மேடம் பேசுறீங்களா? வணக்கம். நன்றி. சண்முக சுந்தரி மேடம், என்னை யாரும் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். சண்முக சுந்தரி மேடம், ஓகே சரி, செஷன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமிங் இல்லை. ரொம்ப நன்றி அனைவருக்கும். 22 பேர், 57 பேர் கொண்டதுல ஒரு 12 பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்க, ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தாங்க. இதுல சொன்னதுல ஒரு 8 பேர் கிட்டத்தட்ட வர முடியல. இருந்தாலும் இந்த அன்பான அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரமும் காலையில 5 மணில இருந்துன்னா 4 மணிக்கு எழுந்திருச்சிருப்பீங்க. 4 to 8 ஏறத்த 4-5 மணி நேரம் உங்களுடைய பொறுமையாக இருந்து இதை கவனித்து உள்வாங்கி இதுல உறவுகளாக நீங்களும் ஒருவராக இருந்து இதை வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒருபடி அதிகமா சொல்றது, என்னுடைய இதயத்துக்கு நெருக்கமானவர்களாக நீங்க இருக்கிறதா உணர்றேன். ஏன்னா இந்த இடம் டாக்டர் அப்படிங்கிறது ஹீஸ் ஏ டிவைன் பர்சன். அவருக்கு அடுத்த பொசிஷன் அப்படிங்கிற இடத்துல இப்ப இருக்கிற அந்த 57 பேரையும் நான் அப்படிங்கிறது இவன் சித்தர்களுடைய அருளால் இந்த 57 பேர் அந்த இடத்துல டாக்டருக்கு அடுத்த இடத்துல வச்சு நான் பாக்குறேன். அப்படிங்கும்போது இதை எப்படி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது, இப்ப நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த இடத்துல தான் நீங்களும் இருக்கிறதா நினைக்கிறேன். ஸோ நமக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆறானன் கொஞ்சம் எமோஷனலாக சொல்லியிருந்தாரு, இப்படி இருக்கிறவங்க தான் வரணும் அப்படிங்கிறது அவருடைய புரிதல் நியாயமானது. பட் ஒவ்வொருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட நம்ம என்ன அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பிறவி அப்படிங்கிறது இது நிரந்தரம் இல்லை. இந்த பிறவிங்கிறது பிணி, அடுத்தடுத்த போயிட்டே இருக்கும். பல பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்துச்சு. இறைவனுடைய படைப்பு என்பது பிறவிகள் மூலமாக அனுபவத்தை பெற்று முழுமையடைந்து திரும்பவும் இறைவனை சென்றடைதில்லை. கம் ஃப்ரம் த லைட் அண்ட் எண்ட் க்ளோஸ் த லைட். இறைவன் ஒளியிலிருந்து வந்து முழுமையாக அனுபவத்தை பெற்று ஒளியாக சேர்வது, இதுதான் அடிப்படை. அப்போ இன்னும் இதை புரிந்துட்ட நம்ம இன்னும் எத்தனை பிறவிகள் எல்லாம் போவோம். பிறவிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு இந்த தானத்தை, இந்த ஞானத்தை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய
24/7 இல்ல, அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, இல்ல ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது, இல்ல எப்பயாவது கோயிலுக்காவது போகும்போது, கோயிலுக்கு போறீங்களே, அதை கும்பிடுறீங்களே, இது இன்னும் கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இதுதான் நம்ம வழி நடத்துது அப்படிங்கிற விஷயத்த வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லுங்க. அது எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். குறைந்தபட்சம் இது எளிமைப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இருக்கோம். சூப்பர். எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு சொல்லி உங்களுடைய வேலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி, மற்றவர்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போதுக்குள்ள சோசியல் மீடியாவை நம்ம கொடுக்க முயற்சி பண்ணிருக்கேன். இது சார் சொன்ன விஷயத்தை எல்லாமே பேம்ப்ளெட்டாகவும் சொன்ன வேர்ட்ஸ் பேம்ப்ளெட் ப்ளஸ் வந்து இதுக்கான வீடியோஸ் இப்போ டெய்லி பேசுகிறாங்க இல்லையா, இந்த பேசுகிற வீடியோவை எல்லாமே முக்கியமான கீ பாயிண்ட்டாக ஒரு நிமிஷமாக போட்டு ஒரு 10 பாயிண்ட் பேசுகிறாங்கன்னா 1.5 மணி நேரமாக எல்லாரும், அதுவே பெரிய விஷயம். 1.5 மணி நேரத்தை ஆயிரக்கணக்கானவர்கள் பார்க்குறாங்க. அது இல்லாமல் எல்லாத்தையுமே 10 நிமிஷத்துக்குள்ள சுருக்கி திருக்குறள் மாதிரி 2 வரியில ஒரு நிமிஷமா அவர் சார் சொன்னதை அதை கீ பாயிண்டா வச்சுட்டு எடிட் பண்ணி போடுற மாதிரியான பிளானிங் இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து மேக்ஸிமம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அப்போ ஒரு 10 வீடியோ நீங்க பார்த்தாக்க 1.5 மணி நேரம் பார்த்த முழுமையான அந்த எசன்ஸ் கிடைக்கும். அதுல எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா தான் உள்ள வரணும். அப்போ அந்த விஷயத்த நீங்க ஜஸ்ட் சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றவரா இருந்தா போதும். நிச்சயமாக இந்த கருத்தை பெரிய அளவில் வழிநடத்தி செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. ஸோ இந்த மிஷனை எடுத்து செல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனைவருடைய பாதத்தையும் தொட்டு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக சிறப்பாக நாம் எடுத்து செல்வோம் என்ற இந்த செய்தியோடு வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றி. தவறுகள் இருப்பின் மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நம்ம பேசுனதை சோசியல் மீடியால போடலாமா? இது நான் வந்து நம்ம பர்சனலா வச்சிருக்கேன். இதை போடலாமா அப்படின்னு நீங்க குரூப்ல சொல்லுங்க. அப்படின்னாக்கா இதை போட்டுட்டு நமக்கு இது இதுல கலந்துக்காம இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் பண்ணிடுறேன். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா குரூப்ல அந்த நம்ம கிறிஸ்டல் குரூப் இருக்கு இல்லையா, டிவைன் குரூப், அதுல வந்து போடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணலாம் வேண்டாம்னு டிசைட் பண்ணிடலாம். எனிவே நன்றி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் தெரிவித்துக் கொள்வது நிறைவு செய்கிறேன். நன்றி. அப்படி அப்லோட் பண்ணாட்டியும் கூட இந்த வீடியோ வந்து முழுமையா நம்ம எல்லாருமாவது பாக்குறதுக்கு ஏதாவது கண்டிப்பா அதை போடுறேன். கண்டிப்பா போடுறேன். ஆமா, இது நன்றி. கண்டிப்பா நன்றி.